லுயாமே பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. கிருபை வேண்டுமே எப்போதும் என்னருகே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. நீங்க எப்படி என் அருகில் இருக்கணும்னு ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணணும், அதுபோல் உங்கள் அருகில் நாங்கள் இருக்க இந்த வாலிபத்தை அர்ப்பணிக்கிறப்பா. உங்கள் இன்ப பிரசனம் எங்களை அளவில்லாமல் மூடிக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய தேவதாசர் வழியாய் இந்த மாலை வேளையில் எங்களுக்கு வேண்டிய மன்னாவை நீங்கள் நிறைவாய் பொழிந்தருள போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். வார்த்தையை உட்கொள்ள வேண்டிய பிரகாசமுள்ள மனக்கண்கள் ஆண்டவரே எங்கள் தம்பி தங்கச்சிகளுக்கு உண்டாக ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை யாவும் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். ப்ளீஸ் பி சீட்டட். அமர்ந்து கொள்வோமா? Jesus. Thank you, Pastor. Hallelujah. So in the youth gathering க்கு வந்திருக்கிற எல்லாருக்காக நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். ஆமென். ஏன் துதிக்கிறோன்னா, இந்த சென்னை சிட்டியில் அதில் சனிக்கிழமையில் விஆர் மாலை கடந்து தான் வந்தோம். அதுக்கு மேலே உங்களுக்கு ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். புரியும்னு நினைக்கிறேன். இதன் நடுவில் இப்படி ஒரு நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆண்டவருக்காக உங்கள் நேரத்தை அவரோட செலவிட வந்திருக்கிறத பார்த்து ஆண்டவர் ரொம்ப பூரிக்கிறார். சொல்லுங்க, யூ ஆர் ஸ்பெஷல். யூ ஆர் ஸ்பெஷல். நீங்களா வரல, நீங்களா வரல, உங்களை ஆண்டவர் இன்னைக்கு அவரே அழைச்சிட்டு வந்தாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அவரா அழைச்சிக்கிட்டு வந்தாரு. இவ்வளவு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற இந்த நிலைமையில இவ்வளோ தூரம் நீங்கள் ஆண்டவரால் ஈர்க்கப்பட்டு பாஸ்டருக்கு பயந்து வந்தீங்களா, இல்லை ஆண்டவர் மேலே அன்பில் வந்தீங்களா? அப்படி நம்பலாமா? நிஜமாவே நம்பலாமா? இல்லை நமக்கு வரலைன்னா நாளைக்கு என்ன மாதிரி அட்டி டோஸ் விட்டுருவாருங்கிற பயத்தில் வரலையே நீங்கள்? அன்பான பாஸ்டர் சிரிச்ச முகத்தோடு இருக்காங்க. அதனால இந்த நாட்களில் ஆண்டவர் வந்து அந்த லவ்வர்ஸ் எந்த நாள் எல்லா காலத்துலையுமே ரொம்ப சேஃப். என்னன்னா ஒரு லவர் ஆஃப் காடாக இருக்கிறது. ஆமென். தி பெஸ்ட் ஸ்பிரிச்சுவல் இம்யூன் சிஸ்டம் அது. அது எந்த விதத்துலையுமே நம்மளை வந்து டீவேட் பண்ணுறதுக்கு என்ன இல்லை, வாய்ப்பே இல்லை. எந்த விதத்தில் எந்த ரூபத்தில் வந்தாலும் அவன் வேலை நம்மகிட்ட பலிக்கவே பலிக்காது. ஏன்னா நான் யாரா மாறிட்டேன்னா ஐ பிகம் லவர் ஆஃப் காட். லவர் ஆஃப் காட். அதான் தந்தையர்கள் சொல்லுவாங்க, சங்கீதம் 63 வாசிக்கிறப்ப எல்லாம் அவருடைய லவ் என்ன கவ்வுது அப்படிம்பாங்க. ஆமாம். இதை மட்டும் நம்ம இழந்துடவே என்னன்னா கூடாது. ஆண்டவர் மேலே இருக்கிற அந்த அஃபெக்ஷன், அதில் இந்த வயசில் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் ஒரு கூட்டம் அமைகிறது வந்து such a blessing. ஆமென் சொல்லுங்க. ஆமென். சரி, உங்கள் மைண்ட் செட் எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறது இது போதும் ஆண்டவருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது ஒன்று போதும் ஆண்டவருக்கு. ஸோ தேங்க்யூ பாஸ்டர், எங்களை இன்வைட் பண்ணி இந்த மாதிரி ஒரு களத்தை அமைச்சு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. ஏன்னா லீடர்ஸோடையும் யூத்தோடையும் ஃபேமிலிஸோடு இருக்கிறது எங்களுக்கு வந்து நாங்கள் வாங்கி வந்த வரோம். அப்படி
எஸ். நான் லீடர்ஸ் கூட நான் பாட்டில் ஃபேமிலிக்கும் லீடர்ஸ்க்கும் எனக்கு என்னமோ தெரில, அது அந்த ஃப்ளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஆனால் என்ன தான் யூத்துக்கு எங்களை வந்து ஆண்டவர் அழைச்சிருந்தாலும் ஒவ்வொரு முறை இந்த யூத்தை பார்த்தாலே உள்ளுக்குள்ளே ஒத்தரம் எனக்கு வந்துட்டு. சில நேரம் தேங்காயில் நார் உரிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா என்ன பிரச்சனைன்னா எங்களுக்கு நிறைய தெரியும், ஆனால் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு படுற பாடு இருக்கு பாருங்களேன், படாத பாடு. உங்களோட கனெக்ட் ஆகுறதே வந்து என்னென்னா அவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா என்னடா வந்துட்டாங்க பெருசாக புத்தி சொல்கிறதுக்கு நமக்கு அப்படின்னு ஒரே ஏதாவது உங்களுக்கு வந்து புத்திமதியிலேயே போனாலும் வண்டி என்ன செய்யாதுன்னா ஓடாது. உங்களோட வந்து ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ட் ஆகுறது வந்து ஆவியானவர் தான் ஒவ்வொரு முறையும் செய்கிறார். எஸ், ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமென். ஸோ அதனால இன்னைக்கு வந்தது நல்லது. ஆமென், ஆமென். அதுலேயும் இந்த சனிக்கிழமையில் இவ்வளவு யூத் வந்து நீங்கள் ஆர்வமாக அமர்ந்திருக்கிற இந்த காட்சியே ஒரு சாட்சி. ஆமென். இந்த காட்சியே ஒரு சாட்சி. எப்படி வந்துட்டீங்கன்னு ஆண்டவர் பார்க்கல, வந்ததை பார்க்குறாரு. எஸ், வந்துட்டான்ல என் பிள்ளை, வந்துட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நீங்கள் வந்ததே அவர் என்ன செய்யுதுன்னா சந்தோஷம். சில நேரம் ஆண்டவருக்கு எப்படின்னா, நான் அவர் பேசுகிறத வந்து எனக்கு கேட்குறதுக்கு ஆர்வம் இருக்குது, ஆர்வம் இல்லைன்றதை விட நான் உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கறது அவருக்கு சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வந்து இப்போ சில நேரங்களில் வந்து நம்ம குழந்தைய பெட்டில் படுத்திருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதை பார்க்குறப்பே பார்த்தீங்கன்னா நம்மளை அறியாமலேயே ஒரு கண்ணீர் என்னென்னா வரும். அது தூங்கத்தான் செய்யுது, ஆனால் அதை ஜஸ்ட் அதை பார்க்குறது நமக்கு எப்படி இருக்கும், ஒரு பெரிய சந்தோஷம். சார் நம்ம பெத்த பிள்ளைய பார்க்குறதுக்கே நமக்கு இப்படி ஒரு மனசு உருகுதுன்னா நான் பெத்தவன், ஆனால் அவர் உங்களை படைச்சவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்து பார்த்து செதுக்கினவர். ஆமென். ஆயின் வயிற்றில் வச்சு பார்த்து பார்த்து செதுக்கினவர், படைச்சவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரு என்னையா எப்படியா இருக்கும், பார்த்துக்கிட்டே இருப்பார், நம்மளை பார்த்துக்கிட்டே உத்து உத்து பார்த்துக்கிட்டே இருப்பார். என் புள்ள என் புள்ள என் புள்ள என் புள்ளன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நேசத்தை நாம இந்த வயசுல புரிஞ்சுக்கிறப்ப, இந்த வாலிப வயசுல புரிஞ்சுக்கிறப்ப காத்து கருப்பு எதுவும் அண்டாது. ஆமென். புரியுதா? எங்க சவுத் ஸ்லாங் இது. காத்து கருப்பு என்ன செய்யாது? அண்டாது. அண்டாது. எல்ல பிசாசு, கெட்டி பிசாசு, என்ன குட்டி பிசாசு எதுவும் என்னன்னா அண்டாது. உங்களை ஒன்றும் ஒரு சேதம் உங்களுக்கு என்னன்னா வராது. உன்னை பார்த்து பார்த்து படைச்ச தேவன் அவர்தானே, உன்னை தனியாக விட்டு அவர் போவாரோ? உன்னை பார்த்து பார்த்து படைத்த தேவன் அவர்தானே, உன்னை தனியாக விட்டு அவர் போவாரோ? உன்னை பார்த்து பார்த்து படைத்த தேவன் அவர்தானே, உன்னை தனியாக விட்டு அவர் போவார். நம்மளை சுத்தி ஒரு ஈவில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா? wherever you see, நீங்க எந்த சந்தில போனாலும் சரி, எந்த இடத்துல பார்த்தாலும் சரி, என்னை சுத்தி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஈவில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இதன் நடுவுல தான் நான் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா வாழ வேண்டியிருக்கு. இந்த ஜெனரேஷன் மாதிரி கஷ்டமான ஜெனரேஷன் எதுவும் என்னன்னா இல்ல. 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட இல்ல. இந்த செல்போன் வர்றதுக்கு முன்னாடி, செல்போன் வந்ததுக்கு பின்னாடி அப்படின்னு போட்டோம்னா நம்மளை சுத்தி இப்ப இருக்கிறது என்னன்னா, நீங்க எல்லாம் ஹோலியா வாழ்றதே ஒரு பெரிய சேலஞ்சு தான், மிகப்பெரிய ஒரு சவால். ஸோ என்னை சுத்தி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஈவில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறப்ப, I'm here to carry his presence. Hallelujah. நான் கேரி பண்ற பிரசன்ஸா என்னை சுத்தி இருக்கிற ஈவில் இன்ஃப்ளூயன்ஸானா எப்பவுமே நான் கேரி பண்ற பிரசன்ஸ் தான் என்னோட அட்மாஸ்பியர். ஆமென். இன்னொரு விதத்துல சொல்ல போனா, I don't need any atmosphere because I am an atmosphere. Hallelujah. Hallelujah.
ஆண்டவரோட உறவாடுறப்ப உங்க மனசுல அப்படி ஒரு குதூகலம், ஒரு கொண்டாட்டம், ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் வருது பாருங்களேன். அதுதான் உங்களுடைய அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர். ஹalleluya. இந்த மாதிரி நீங்க பிரசன்ஸை கேரி பண்ணி நீங்க எங்க போனாலும் சரி, அது விஆர் மகாலா மால் விஆர் மால், வேற என்ன இருக்கு இந்த என்ன ஓஎம்ஆர், வேற என்ன ஃபீனிக்ஸ் மால், வேற என்ன இருக்கு இந்த ஊர்ல இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் அவென்யூ, எதுவும் உங்கள்ட்ட வாலாட்ட என்னன்னா முடியாது. ஏன்னா நீங்க தலையா இருக்கிறீங்கல்ல. ஆமென். Hallelujah. Hallelujah. சொல்லுங்க, wherever I go, I am the boss. இந்த தெனாவட்டு உங்களுக்கு வரணும். ஆமென். மதுரை பாஷை. எஸ். சென்னை பாஷை எப்படியே சொல்றது? கெத்து. கெத்து. இந்த கெத்து என்ன செய்யணும்? வரணும். என்ன பாஷை? ஆமா. ஆனா நம்ம டிஎன்ஏல இது இல்ல. நம்ம டிஎன்ஏல இந்த கெத்து என்ன செய்யாது? வராது. இந்த கெத்து வித்துனால வரும். ஆமென். அந்த வித்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹalleluya. 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 அழிவுள்ள வித்துனால நான் பிறந்தேன். ஆனா அழியாத தேவவசனமாகிய வித்துனால நான் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன், பிறந்திருக்கிறேன். இப்ப என்னுடைய மோட் ஆஃப் ஆபரேஷன் வேற, என்னோட இன்னர் செட்டிங் வேற, என்னோட ஸ்பிரிச்சுவல் டிஎன்ஏ வேற. இத இந்த வயசுல கத்துக்கிட்டு நீங்க எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும். ஆமென். சொல்லுங்க, இந்த ஜெனரேஷனுக்கு நான் தான் ரோல் மாடல். இந்த போன அந்த முந்தின ஜெனரேஷன்ல இருந்தாங்க, அதுக்கு மூதாதையர்கள் அப்படி இருந்தாங்க, அதெல்லாம் இல்லை. அவங்க என்ன இன்ஸ்பயர் பண்றாங்க. ஆனா இந்த தலைமுறைக்கு நான் தான் நீங்க தான் உங்களை தான் ஆண்டவர் முன் குறிச்சிருக்கிறாரு. எஸ். பாஸ்டர் என்ன சொன்னாங்க வர்றப்ப? ஆவியில எங்கு, ஆளுமையில கிங்கு. ஆவியில எங்கு, ஆளுமையில கிங்குங்களா? எங்கேயுமே கேட்டதில்ல பாஸ்டர். தேங்க்யூ. சொல்லுங்க, கிங்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு சரி, என்னை சுத்தி இருக்கிறவன் எல்லாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சிட்டான். They all totally lost in the world. உலகத்துல காணாம போயிட்டான். ஆனா இத நடுவுல ஆண்டவருடைய மகளா இருக்கிற நான், I lost myself in his word. This is my strength. Yes. Hallelujah. Hallelujah. வசனத்துக்குள்ள உங்களை தொலைச்சிட்டீங்கன்னு வைங்களேன், வசனத்துக்குள்ள நீங்க காணாம போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தான் பாஸ். நீங்க தான். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை எதிர்த்து ஒண்ணும் பண்ண முடியவே முடியாது. எஸ். சோ இந்த சொசைட்டில ஒரு நோவா போல I am here to make a difference. Hallelujah. Hallelujah. I am here to make a difference. இத செய்யணும்னா ஒரே ஒரு ட்ரூத் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஐ பிலீவ் ஜீசஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்காங்க. இன்னொரு கேட்டகரி ஐ பிலாங் டு ஜீசஸ். அல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க, நீங்க பிலீவ் பண்றவரா இல்ல ஐ பிலாங் டு கிரைஸ்ட் கேட்டகரியா? நீங்க இல்ல ஐ பிலாங்ஸ் டு கிரைஸ்ட் கேட்டகரியா? தமிழ்ல சொன்னா நீங்க அவரை நம்புறவங்களா இல்ல அவருக்கு சொந்தமாயிட்டீங்களா? சொந்தமாயிட்டோம். இதுதாங்க ரகசியமே. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்குலாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் பார்த்தீங்கன்னா, என்னோட அட் த ஏஜ் ஆஃப் 30 தான் என்னை ஆண்டவர் தொட்டார். நான் தேடி போல, அவர் என்னை தேடி என்ன செஞ்சார்னா வந்தார். அதுக்கு முன்னாடி பயங்கர சேட்டைக்காரங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், நாங்கள் கிராமத்தில், நாங்கள் எங்கள் ஊரில் நாங்கள் சும்மா எப்போனாலும் தெருவில் ஒரு பவனி வந்த மாதிரி தான் ஒரு 30-35 பேர் இருப்போம். மொத்தமாக தான் போகிறது, மொத்தமாக தான் என்ன செய்யறதுன்னா, ஏன்டா கும்பலாக போகிறாங்க, கும்பலாக வரானா, எதுக்கு போகிறோம் என்னன்னு யாருக்கு என்ன செய்யாது தெரியாது. ஆனால் அப்படி ஒரு டீம் நாங்கள்.
இதில் என்னை ஒருத்தனை மட்டும் தூக்கிட்டார் ஆண்டவர். யாரை மட்டும் தூக்கிட்டாரு? ஒருத்தரை ஒருத்தனை மட்டும் தூக்கிட்டார். என் கூட இருந்த எந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்யலைன்னா ரட்சிக்கப்படலை. இப்போ வரைக்கும் அவனு எல்லார் கண்ணுக்கு நான் ஒரு புரியாத ஒரு புதிர். எப்படா இப்படி என்ன செஞ்சான்? மாறிட்டான். அதில் ஒரு சிலர் செத்து போயிட்டாங்க. ஒருத்தன் குடிச்சே செத்துட்டான். என்னை ஆண்டவர் அழைச்சி ஊழியத்துக்கு அபிஷேகம் பண்ணி சென்னைக்கு தான் என்னை அனுப்பிச்சார். முதல்ல 3 வருஷம், 30 வயசுலேருந்து 33 வரைக்கும் நான் சென்னையில் தான் நான் மாரநாதா பைபிள் ஸ்கூலில் படித்தேன். அப்போ நான் நியூலி மேரிட். நானும் என் ஒய்ஃபும் இங்கே பூந்தமல்லி பக்கம் இருக்கிற கரையஞ்சாவடியில் ஒரு சின்ன ஒரு வீட்டில் தான் குடியிருந்தோம். அப்போ கீழ்பாக் கார்டனில் தான் எங்கள் பைபிள் ஸ்கூல் மாரநாதா. 1 வருஷம் அங்கே படித்தேன். அப்புறம் வேலப்பஞ்சாவடியில் 2 வருஷம் நான் சூடா எல்லாம் அங்கே தான். அப்போ நான் வளர்ந்த அந்த சின்ன கிராமத்துக்கு போயிருந்தப்போ என்னோடய ஃப்ரெண்டு முத்து இளவன் அவன் வந்து, நான் சின்ன வயசுலேயே நான் மெடிக்கல் ஷாப்லாம் வச்சு பிஸ்னஸில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தேன். அதனால் கிராமத்தில் விளையாட்டு போட்டி அது இதுன்னு வச்சுன்னு சொல்லி சொன்னால் அவனுக்கு பூரா யார்கிட்ட காசு வாங்க வருவானுங்கன்னா அப்போ சம்பாரித்தவன் யாருன்னா நான் தான். அதனால் வந்து எல்லாத்துக்கும் என்கிட்ட தான் காசு கேட்பானுங்க. சரி, நானும் அப்போ அவனுங்களுக்கு கொடுப்பேன். இப்படி என்கிட்ட வாங்கி வாங்கி பழகணுனுங்களா. இப்போ நான் திடீர்னு நான் வந்து ஊழியம் அது இதுன்னு சொன்னோன்னு ஒருத்தனுக்கு என்ன செய்யலை, புரியலை, விளங்கலை. அதில் இங்கே வந்துட்டான். இங்கே வந்தாச்சுன்னு சொல்லி சொன்னால், ஒரு நாள் கிராமத்துக்கு போயிருக்கிறேன். அவன் ரோட்டில் இருந்து என் ஒய்ஃபை என்னையும் பார்த்து கேட்குறான், என்னம்மா இவன் கையில் நாங்கள் எப்படிடா நீ சாப்பிடுவ அப்படின்னு கேட்டான். இந்த மாதிரி ஃபாதர் ஆகிட்ட எப்படி சாப்பிடுவ அப்படின்னு கேட்டான். அப்போ நான் அவனுக்கு புரிகிற மாதிரி சொன்னேன், உங்கள் ஊரில் பூசாரி எப்படிடா சாப்பிட்றாரு அப்படின்னு கேட்டேன். என்ன பூசாரிக்கு நாங்கள் கொடுப்போம், அப்படி தான் பூசாரி என்ன செய்வார்னா சாப்பிடுவார். அந்த மாதிரி நான் கும்பிட்ற சாமிக்கு நானும் பூசாரிடா, எனக்கு கொடுக்குறது நான் வாங்கி என்ன செய்வேன்னா சாப்பிடுவேன்னு சொன்ன உடனே அவன் என் ஒய்ஃபு கையை பிடிச்சிக்கிட்டு அழுதான் பாருங்க, உனக்காடா இந்த நிலைமை அப்படின்னா. உனக்காடா இந்த நிலைமை? என்னடா இப்ப நிலைமை கெட்டு போச்சு, நல்லத்தானடா இருக்கிறேன். இல்லடா வாங்கி திங்கிற மாதிரி நீ ஆயிட்டியாடா அப்படின்னா. ஆனா அதே முத்துவேலு என்னுடைய எல்லா வளர்ச்சியும் பார்த்தான். அதே முத்துவேலு குடிச்சு கை கால் விழுந்து கை கால் விளங்காம போய் நானே ஒய்ஃபும் போகிறப்ப அப்படி நொண்டி அழுதுகிட்டே வருவான் என் முன்னாடி. முத்தா கண்ணீர் வடிப்பான். கேட்டியாடா சொன்னதை, என்ன செஞ்சியா கேட்டியா? கரையாஞ்சியோட வீட்டுக்கு வந்தவனே என் முன்னாடி உட்கார வச்சு அவன் முன்னாடி உட்காந்து நான் ஜெபத்தில் ஒரு அழுதேன் பாருங்க. பயந்துட்டான் அவன். ஏன்னா என்னைய வந்து அப்படி கோலத்தில் அவன் என்ன செஞ்சது இல்லை, பார்த்ததே இல்லை. ஸோ த அனாயிண்டிங், த காலிங், அது உங்களுடைய அடையாளத்தை என்ன செய்யும்னா மாற்றிவிடும். பழைய ஆள் என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. கடைசியில் செத்து போனான். சாகுறப்ப சுடுகாட்டில் போய் எல்லாரும் அவனுக்கு அடக்கம் பண்ணதில் நானும் ஒருத்தன். அவன் என்னை பார்த்து கேட்டான், எப்படா சாப்பிடுவான்னு கேட்டவன் 55 வயசு கூட என்ன செய்யலை, தாண்டலை. அப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், என்னை மட்டும் சந்திக்காமல் இருந்திருப்பாருன்னா அவனாவது 55 வயசு, நான் 40 தாண்டிருப்பேன். என்ன தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடையாளம் தெரியாத ஒரு அனாதையா செத்திருக்க வேண்டிய நம்மள இந்த சமுதாயத்தில் ஒரு அடையாளத்தோட உட்கார வச்சாரு. இந்த கிரேஸுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடையாளம் தெரியாத அனாதையா நான் எங்கோ மடிந்திருப்பேன். அடையாளம் தெரியாத அனாதையா நான் எங்கோ மடிந்திருப்பேன். அடையாளம் தெரியாத அனாதையா நான் எங்கோ மடிந்திருப்பேன். என் இயேசுவை போல் யாருமில்லை, அவர் அன்பு எதுவுமில்லை. என்னை பாவி என்று அவர் வெறுக்கவில்லை,
என்னை நடத்தினதை நான் மறக்கவில்லை. நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தார், நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தார். நீர் ஆழம் தெரியாத அநாதையா நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பேன். அடையாளம் தெரியாத அநாதையா நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பேன். நீதிமொழிகள் 19:21 ஒரு வசனம் இருக்கு. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் அநேகம் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனை ஏன் நிலை நிற்கும்? இந்த வயசுல என்னென்னமோ என்ன வருமா? வரும். சின்ன வயசுல என்னென்னமோ ட்ரீம்லாம் என்னென்ன வரும். ஐ வாண்ட் டு பிகம் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ டேஷ் டேஷ்லாம் என்ன செய்வோம்? வரும் வரும். ஆனால் அதெல்லாம் நடக்குமாங்கிறதுக்கு உத்தரவாதம் என்னன்னா இல்லவே இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் நடக்கும். என்னை குறித்து அவருடைய நோக்கம் நிலை நிற்கும். என்னை பற்றி அவருடைய யோசனை மாத்திரம் நிலை நிற்கும். But it is the Lord's purpose that prevails. Hallelujah. Hallelujah. என்ன வேணாலும் கனவு காணுங்க, எங்க வேணாலும் ஓடுங்க, என்னனாலும் திட்டம் போடுங்க, உங்க உரிமை. என்ன காண்றது? கனவு காண்பது. ஆனா உங்க உச்சி குடுமி எங்க இருக்குன்னா கர்த்தர் கையில் இருக்கு. கனவு காண்றியா? காணும் மகா. ஃபியூச்சரை குறித்து பிளான் போடுறியா? போட்டுக்கோ. நீ எங்க போனாலும் சரி, ஸ்கெட்ச் போட்டு உன்னை தூக்குவேன். ஆமென். தப்பிக்க முடியாது. உங்களுக்கு ஸ்கெட்ச் போட்டாரு சாமி. நீங்க அதுக்கு மேல நீங்க உதைவீங்க அப்படின்னா வலி உங்களுக்கு தான். எஸ். உள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். அதுக்கு மரியாதை ஆமேன்னு சொல்லிருங்க இன்னைக்கே. ஆமென். என்னை விட்டுருங்க, நான் கையில விழுந்துடுறேன். நான் என்ன செஞ்சாலும் ஒண்ணு நடக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு ஆரம்பத்திலே விழுந்துடுறேன் கையில. எஸ். இல்ல பாஸ்டர், அப்படிலாம் என்னை மீறிலாம் அவர் என் லைஃப்ல எதையும் செய்ய முடியாது. நமக்குன்னு ஒரு வயசு இருக்கு பாருங்க, நமக்குன்னு ஒரு சில முடிவுகள்லாம் இருக்கு பாருங்க, நமக்குன்னு சில ஆசையெல்லாம் என்ன செய்யுது இருக்கு பாருங்க. நான் வேடிக்கையா சொல்லுவேன், நீ ரொம்ப ஆசைப்பட்டேன்னா உன் ஆசையில மண்ணு விடும். எஸ். எதள்ளி போடுவாரு? மண்ணள்ளி போடுவார். மண்ணள்ளி போட்டு எப்படி திருப்புறதுன்னு அவருக்கு நல்லா என்னன்னா தெரியும். நான்லாம் படாத ஆசையா இல்ல இவர் படாத ஆசையா? ஆசையா? விளங்குச்சா அந்த ஆசை? எந்த ஆசையும் விளங்கல, நிறைவேறல. நன்றி அதுக்காக. டாக்டர் செந்தில்நாதன் தான் அவங்க அம்மா கையில கறக்கிறப்பே வாங்கினாங்க. டாக்டர் ஆனாரா? இல்லையே, ஃபெயில் ஆயிட்டார்ல. 12வது பிசிக்ஸ்ல 5 மார்க்ல பிச்சுக்கிட்டு போயிருச்சு இல்ல. அந்த ஆசை நிறைவேறிச்சா? இல்லையே. நிறைவேறாம போனதுக்காக இப்பொழுது அப்பொழுது ஆத்திரம், இப்பொழுதோ தோத்திரம். என்னென்னமோ கனவுகள்லாம் வந்துச்சே, நடந்துச்சா? நடக்கல. கை கூடிச்சா? கை கூடல. சித்தம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தரை குறிச்ச சித்தம்னு ஒண்ணு இருக்கு. அது இந்த வயசுல நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். அந்த சித்தத்துக்கு எதிரா நம்ம ஏதாவது செஞ்சோம்னா அது எதுல உதைக்கிறதுக்கு சமமா? முள்ளில் உதைப்பதற்கு சமமா? முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமா. அந்த முள்ளுல உதைக்கிறதுனா முள்ளுல மிதிக்கிறதா? இல்லை. இந்த மாடு வண்டி மாடு ஓட்டுறவன் ஒரு தார்குச்சி வச்சிருப்பான் பாருங்களேன், சின்னதா ஹோடு, சின்னதா ஒரு குச்சி இருக்கும் பாருங்க. அவர் அந்த வண்டி மாடை ஓட்டுறப்ப அதை வைக்கிறப்ப இந்த மாடு என்ன நீங்க குத்துறன்னு இப்படி உதஞ்சுன்னு வைங்களேன், இந்த தொட்டையில ஒரு குத்து விழும். திரும்பவும் உதஞ்சிங்கன்னு வைங்க, உதைக்க அப்படின்னா சித்தத்தை
எதிர்த்து நிக்க நிக்க வலி அதிகமாகும். அதுக்கு பேசாம என்ன செஞ்சிட வேண்டியதான்? சரண்டர். ஆண்டவரே நான் என்ன செய்யறேன்? சரண்டர் ஆகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நீங்க ஆவியானவருக்கு சரண்டர் ஆகிறதின் மூலமா தான் நீங்க ஒரு ரூலரா எமர்ஜ் ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. 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 அது உங்க அடையாளத்தை என்ன செய்யும்? அடியோட மாற்றிவிடும். உன்னை குறிச்ச என்னுடைய யோசனையே நிலை நிற்கும். சேஃப். ஆமென் சொல்லுங்களேன். சேஃப். ஆமென். சேஃப். ஆமென். ஆனா இந்த ஏஜ்ல இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இது ஒரு இந்த வெளிப்பாடு உள்ள போய் இதுக்கு நீங்க 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 சரண்டர் ஆயிட்டீங்கன்னா உங்க ஃபியூச்சரை குறித்து நீங்க worry பண்ண வேண்டிய அவசியமே என்னன்னா உங்களுக்கு இல்ல. ஏன்னா ஃபியூச்சரே உள்ள வந்துட்டாரு. ஆமென். எதிர்காலமே உள்ள வர்றப்ப எவனாவது எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுவானா? கவலைப்படவே மாட்டான். உள்ள வந்தது யாரு? எதிர்காலமே உள்ள வந்திருக்கிறார். He is my future. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்காக என்ன ஆசீர்வதிப்பாருங்கிறதுக்காக நான் உள்ள வரல. ஆசீர்வாதமா இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். ஆசீர்வாதமா இருக்கணும்ன்றதுக்காக உள்ள வந்திருக்கிறேன். அதுல blessing வந்து கூட கொசுராக கொடுக்கப்படுகிறது. அவ்வளவுதான். அது கூட என்ன செய்யப்படுகிறது? கூட கொடுக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதனால ஆண்டவரே I am here to do your will. ஆமென். இந்த ஜெனரேஷனுக்கு அப்படிப்பட்ட பாத்திரங்கள் தேவை. அப்படி நீங்க சப்மிட் பண்ணலைன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பா சப்மிட் பண்ணக்கூடிய ஒரு இருதயம் உங்களுக்கு தானாவே என்ன செஞ்சிடும்? வந்துடும். சித்தத்துக்கு எஸ் சொன்னா நான் நினைச்சுக்கிட்டு இருந்த நான் இல்லைங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க உங்களை யாரா நினைச்சிட்டு இருந்தீங்க? நான் டாக்டரா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க உண்மையிலே யாரு? ஒரு வர்ஷிப்பர். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நானும் கூட ஒரு பெரிய எக்ஸ்போர்ட்டர் ஆகணும்னு நினைச்சேன். ஆனா கடைசியில உண்மையிலே நான் யாரு? இந்த மாதிரி ஒரு பாஸ்டர் உள்ள இருப்பாருன்னு எனக்கு என்ன செய்யாது? 30 வயசு வரைக்கும் தெரியாது. சுத்தமாவே தெரியாது. என்னென்னமோ ஆசை வந்துச்சு, என்னென்னமோ கனவு வந்துச்சு. இந்த ஊழியக்காரனுங்கிற ஆகணுங்கிற ஆசை 30 வயசுல ஒரு முறை கூட வந்ததே இல்லை. உங்க வாழ்க்கையில இன்னும் ஒரு முறை கூட வராத ஒரு சிந்தை அவற்றை இருக்கு. உங்களுக்கு 25 வயசு ஆகலாம், 23 வயசு ஆகலாம், 30 வயசா இருக்கலாம். நாட் ஈவன் ஒரு ட்ரீம்ல கூட வராத ஒரு தாட்டு, உங்களுக்கே இதுவரை வந்துராத ஒரு சிந்தைய உங்களுக்கான நேரம் வரும் பொழுது உங்களுக்குள்ள இருந்து வரவழைக்க ஆண்டவரால முடியும். ஆகும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்களுக்கு அதை நினைக்க என்னன்னா பயங்கரமான ஆச்சரியம் என்னன்னா இருக்கும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் உங்க ட்ரூ ஐடென்டிட்டி. ஆமென். அதுதான் உங்களுடைய உண்மையான அடையாளம். ஹல்லேலூயா. அது இல்லைன்னா நாம எங்க இப்படிதான் ஆயிருப்போம். நம்ம அடையாளம் தெரியாத அநாதையா நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பேன். அடையாளம் தெரியாத அநாதையா நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பேன். என்னை புரிந்து கொள்ள இயேசு உண்டு, என்னை அரவணைக்க என் நேசருண்டு, என்னை தேற்றிடவும் என் இயேசு உண்டு, என்னை தேடிடவும் என் இயேசு உண்டு. 40 வயசுல மோசேயினுடைய அடையாளம் வேற, 80 வயசுல மோசேயினுடைய அடையாளம் வேற. ஆனா ஜீசஸ் தேவனுடைய சித்தம் என்னன்னு மோசேக்கு தெரிஞ்சு தேவனுடைய சித்தத்துக்குள்ள வந்தப்ப மோசேயினுடைய அடையாளம் வேற. அல்லேலூயா.
ஹalleluya. சொல்லுங்க, அபிஷேகம் அபிஷேகம் அடையாளத்தையே எஸ். தாவீது ஆடு மேய்ச்சாரா? ஆடு மேய்ச்சாரு. ஆனா அபிஷேகம் வந்தோடனே அரசனாயிட்டாரா? அடையாளமே மாறி போச்சுல. மாறி போச்சு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கிதியோன் வந்து மீதியானருக்கு பயந்து கோதுமையை போரடிச்சுக்கிட்டு இருந்தாரா? போரடிச்சுக்கிட்டு இருந்தாரு. பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார். மாறி போச்சா? மாறி போச்சு. அல்லேலூயா. ஹalleluya. நம்ம எல்லாம் நாரி போனன்னு பிசாசு நினைக்கிறான். எஸ். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ அடியோட மாறணும், எனக்குள்ள ஊறணும். அதுக்கு தேவை என்னன்னா சொல்லுங்க, அபிஷேகம். அபிஷேகம். ஆவியானவர். ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சோ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரா? இருக்கிறார். நல்லா இருக்கு. ஒவ்வொரு இதையும் ரேமா எல்லாம் உடனே போடுறது. தேங்க்யூ. தேங்க்யூ மீடியா டீமுக்காக. அப்படி கையை தட்டுங்க, தட்டுங்க ப்ளீஸ். சோ ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்கிறார்? சொல்லுங்க, வாசம் பண்ணுகிறார். வாசம் பண்ணுகிறார். நம்ம எல்லாருக்குள்ளயும் ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். வாசம் பண்ணுகிறார். ஆனா ஆவியானவருடைய வசமாகிறது வேற. எஸ். அல்லேலூயா. ஹalleluya. எனக்குள்ளதான் என்ன செய்யறாரு? வாசம் பண்றாரு. ஆனா முழுசா அவருடைய கண்ட்ரோல்ல நான் போறேன் பாருங்களேன். அங்க என்ன இந்த உலகத்தால ஒண்ணுமே செய்ய என்னன்னா முடியாது. I become a light to this world and I become salt to this earth. பூமிக்கு நான் உப்பா மாறிடுறேன், உலகத்துக்கு நானே வெளிச்சமா மாறிடுறேன். வெளிச்சமா நானே மாறி விடுகிறேன். மாறிடுறேன். அல்லேலூயா. ஹalleluya. சோ அபிஷேகம்லாம் எத்தனை பேருக்கு இருக்கு? ஆவியானவருடைய அபிஷேகம்லாம் என்ன? அனாயிண்டிங் இருக்குன்றவங்க மட்டும் கையை தூக்கி காட்டிட்டு ஒன்றும் தப்பு இல்லை, சும்மா கையை தூக்கி காட்டலாம், ஒன்றும் பிரச்சனை. கையை தூக்கி ஐ எம் அனாயிண்டட், நான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். வெரி குட். பெற்றுக்கொண்டா மட்டும் நமக்கு போதாது. நான் எந்த அளவுக்கு நான் சரண்டர் ஆகிறனோ, யாருக்கு? ஆவியானவருக்கு. ஆவியானவருக்கு எந்த அளவு நான் சரண்டராக ஆக. அல்லேலூயா. ஹalleluya. அங்கதான் ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸை உண்டாக்கக்கூடிய ஆளா நான் மாறுறேன். ஆமென். இட்ஸ் a powerful truth. இப்போ யூத்துக்கு என்ன பிரச்சனை? வேர்ல்டு தான் பிரச்சனை. உங்களுக்கு மட்டும் இல்ல, சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் ப்ராப்ளம் என்னன்னா உலகம் தான் பிரச்சனை. இன்னைக்கு 20க்கும் பிரச்சனை, 60க்கும் பிரச்சனை. உலகம் தான் பிரச்சனை. வேற பிரச்சனை இல்ல, ஒரே பிரச்சனை. அதான் கொடுமை. எஸ். அப்ப இதன் நடுவுல நான் ஒரு வித்தியாசத்தை, நான் வித்தியாசமான ஒரு லைஃபை நான் வாழணும்னு சொன்னா எனக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் அசிஸ்டன்ஸ் தேவை. அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். ஹalleluya. அப்ப நான் அவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் சரி என்னைய மயக்கிடுவான்ல. எஸ். என்ன பண்ணிடுவான்? மயக்கிடுவான். சொல்லுங்க, அவனுக்கு இடம் கொடுத்தா வெறி. ஆவியானவருக்கு இடம் கொடுத்தா பொறி. ஹalleluya. நம்மள சுத்தி எல்லாமே அப்நார்மலா தானே இருக்கு. பயங்கர அப்நார்மலா இருக்கு. எல்லாம் வெறி பிடிச்சு என்ன செய்யறான்? அலையறான். இதன் நடுவுல என் ஆவியானவரோடு நான் க்ளோஸா நடக்கிறப்ப I become supernatural. ஆமென். Hallelujah. Hallelujah. I am supernaturally natural. Yes. அதான் பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மென்ட். நான் அசாதாரணமானவனாகிய சாதாரணமானவன். Hallelujah. 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 அப்ப நம்ம ஆவியானவரை எப்படி நாம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அவரை நமக்கு ஒரு ஹெல்ப்பரா மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம்? பார்த்துக்கிட்டோம். எனக்கு உதவி செய்கிறவர். of course அவர் நம்முடைய பலவீனத்துல என்ன செய்கிறவர்? உதவி செய்கிறவர். அந்த நிலைமையோட நான் யாரை நிறுத்திக்கிட்டேன்? பரிசுத்த ஆவியானவரை நான் அப்படியே நிறுத்திக்கிட்டேன். ஆனா நிஜத்துல என்னன்னா,
எந்த அளவு நான் அவருக்கு சரண்டர் ஆகிறனோ அந்த அளவு அவர் எனக்குள்ள ஆட்சி செய்கிற ஆளுநராக மாறுகிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். தந்தையர்கள் பாடினாங்க, எப்படி பாடினாங்க? அவர் யாரா இருக்கிறாரா? ஆட்சி செய்யும் ஆளுநர். ஆட்சி செய்யும் ஆளுநர் நீர்தானையா, உம்மை அன்றி வேறு ஒரு செல்வம் இல்லையே. நீங்க தானே எனது உரிமை சொத்து, எனக்குரிய பங்கும் நீர்தானையா. ஆட்சி செய்யும் ஆளுநர் நீர்தானையா, உம்மை அன்றி வேறு ஒரு செல்வம் இல்லையே. நீங்க தானே எனது உரிமை சொத்து, எனக்குரிய பங்கும் நீர்தானையா. வைகரையில் உமக்காக வழி மேல் பிழி வைத்து காத்து நிற்கின்றேன் இறைவா. இந்த மாலை நேரம் உமக்காக வழி மேல் பிழி வைத்து காத்து நிற்கின்றேன் இறைவா. அது எப்படி பாஸ்டர் என் நேரமும் கடவுளே என்ன செய்யறது நினைச்சுக்கிட்டு இருக்கிறது? இதெல்லாம் வந்து எப்படி நீங்க அப்படிலாம் லவ் பண்ண என்னன்னா முடியும்? அதெல்லாம் சாத்தியமா? நீங்க சொல்ற பிரசங்கம்லாம் வந்துட்டு நீங்க என்ன இப்படிலாம் நீங்க எங்களுக்கு என்ன செய்றீங்க, போதிக்கிறீங்களே. உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படா நம்ம இந்நேரம் அவரை நினைச்சுக்கிட்டு இருக்கிறது? இல்லை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பாஸ்டர் மாதிரிலாம் அப்படின்னு சில கேள்வியில என்ன செய்யும், எழும்போம். திருப்பி அடிக்கலாமா? கொஞ்சம் திருப்பி கேள்வி கேட்கலாமா? கேட்கலாமே. என்ன கம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறீங்க? இந்த சாயந்தரத்துல வேண்ட மாட்டிக்கிட்டோன்னு பாக்குறீங்களா நீங்க? இந்த லவ் பண்றீங்கல்ல நீங்க, இந்த லவ் பண்றப்ப மட்டும் எப்படி 24 மணி நேரமும் ஒரே நினைப்பா இருக்கு? தூங்குனாலும் அவன் தானே வர்றான். எஸ். நடந்தாலும் அமர்ந்தாலும் தூங்கினாலும் 24 மணி நேரமும் வந்து அவன்தான். ஒரு அட்ரினலின் லெவல் வந்து கண்ணா பின்னான்னு இருக்காயா? எஸ். இது மட்டும் எப்படி வருது? லவ் பாஸ்டர், நீங்களும் லவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் என்ன செய்யும் தெரியும் பாஸ்டர். லவ் பண்ணதுனால தான் நானும் சொல்றேன் உங்களுக்கு. நான் ஸோ அது எப்படி சாத்தியம்? அந்த ரெல்ம், அந்த மண்டலம், அந்த லவ் மோடுக்கு நீங்க போறப்ப நாடி நரம்பு ரத்தம் சிந்தனை எல்லாத்தையும் யார் மேல நம்ம ஒரு அஃபையரா இருக்கிறோமோ அவங்க தானே ஆக்கிரமிக்கிறாங்க. ஆக்கிரமிப்பு. என் ஃப்ரெண்டு சொல்லுவான், அவன் லவ் பண்ற பொண்ணு பார்த்துட்டு, டே மாப்பிள்ள, அவ அப்படி நடந்தாலேடா 5.5 லிட்டர் ரத்தம் பக்கம் உள்ள போயிட்டு வெளியில வருதா இருதயத்துக்குள்ள. எஸ். 5 லிட்டர் ரத்தம் ஒரே நேரத்துல குப்புன்னு போயிட்டு கப்புன்னு வருதுடா. பட படங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. இப்போ எங்களுக்கு வயசு 57 வயசு ஆச்சு. இப்போ வந்து அவன் என் ஃப்ரெண்டு லவ் பண்ண புள்ள இன்னும் அந்த காய்கறி கடை தான் வச்சிருக்கான். அன்னைக்கு அந்த மார்க்கெட் வழியா என் கார் போகுது, அந்த பிள்ளைய பார்க்குறேன். எப்படி ஒரு பச்சை கிளியா இருந்த புள்ள, காலம் செய்த கோலம். எஸ். சரி, உங்களோட ரியல் லவ் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுற இடமே உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு கொடுப்பாரு பாருங்களேன், உங்களுக்குன்னு ஒருத்தன் வருவான் பாருங்க. அது வந்து குப்பு குப்பு குப்புன்னு பொங்குற ஊற்று மாதிரி. ஆமென். ஆனா இந்த லவ் வந்து சோடா புட்டியில வர்ற நுற மாதிரி பொங்கும் அப்புறம் மங்கும். குப்பு 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 குப்புன்னு என்ன செய்யும்? பொங்கும். நுற. அது நுரைய நம்பாத. நுரைய நம்பாத. எஸ். நுரைய நம்பி ஏமாந்த துரைமார்கள் அநேகம். எஸ். இந்த விஆர் மகல்ல பார்த்தா ஒன்னு கையை பிடிச்சிட்டு போகுது, ஒன்னு இங்கிட்டு போய் டிஷ்யூ மூடுது. எனக்கு பார்க்கறது பரிதாபமா இருந்துச்சு.
இவங்க எப்படி மறக்க போறாங்க லைஃப்ல இதெல்லாம் வந்துட்டு? இதெல்லாம் கைவிடி வர்றதுக்கு என்ன இல்ல, வாய்ப்பே இல்ல. பரிதாபமா இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா அவங்களுக்கு புரிய வைக்க நம்மளால என்னன்னா முடியல. ஆனா நமக்குன்னு கொடுத்த ஒரு உறவு, கவனன்ட் ரிலேஷன்ஷிப். எஸ், அல்லேலூயா, ஹalleluya. உடன்படிக்கையின் உறவு, உறவு, உறவு. அல்லேலூயா, ஹalleluya. அந்த உறவுக்கு அழகு குறைஞ்சாலும் சரி, அன்பு மட்டும் என்ன செய்யாது, குறையவே குறையாது. அதுதான் ட்ரூ, ட்ரூ. அதுதான் ரியல், அதுதான் நிஜம், நிஜம். இதெல்லாம் என்னன்னா நம்மளை மயக்கிட்டு அப்படி பாதியிலே காலவாறு விட்டுட்டு போயிடும். அப்புறம் காலம் பூரா நினைச்சுக்கிட்டு அந்த பச்சை ட்ரெஸ், அந்த ரோஸ் கலர் பூவை மறக்கவே முடியும். கல்யாணம் முடிஞ்சாலும் பாடா படுத்துது. பல வருஷம் ஆனாலும் நினைவுல அப்பப்ப வருது. நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை நீ கல்யாணம் முடிஞ்ச பின்னாடியும் உன்னைய விடாது. இந்த காத்து கருப்பு என்ன செய்யாது, விடாது. அது இந்த காலத்துல முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி காதல், கல்யாணத்துக்கு அப்புறம் கள்ளக்காதல். எக்ஸ் எக்ஸ். எங்க மினிஸ்ட்ரியில நாங்க டீல் பண்றது எக்ஸ் படுத்துற பாடு இருக்க. அப்பா பெரும்பாடு. ஃப்ரெஷரே நாங்க ஹேண்டில் பண்ண முடியாம திணறனா, கடைசியில கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி இவங்க கன்றாவை என்ன செய்யறானுங்கன்னா தொடர்றாங்க. இது என்னென்னமோ ஒரு கலாச்சாரம். ஆனா ட்ரூ என்னன்னா, உங்களுக்குன்னு கத்தர் வச்சிருக்கிற ஒரு நபர். ஹalleluya. அவங்க தான் உங்களுக்கு தேவன் நியமிச்ச ஆளு. ஆமென். ஹalleluya. உங்களை யாருக்கு நியமிச்சிருக்கிறாரோ அந்த மனுஷனை உங்க லைஃப்ல ஆண்டவர் என்ன செய்வார், கொண்டு வருவார். ஆதாமுக்கு ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. தேவன் மனுஷனுடைய எலும்பில் இருந்து மனுஷியை உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். சொல்லுங்க, கொண்டு வந்தார். அப்போ உங்களுக்கு படைச்சாருன்னா கொண்டு வருவாரா, கொண்டு வர மாட்டாரா? கட்டாயம் கொண்டு வருவார். அப்ப கொண்டு வர்றது கல்யாணமா, கூட்டிட்டு வர்றது கல்யாணமா? கொண்டு வர்றது தான் கல்யாணம், கூட்டிட்டு ஓடுறது கல்யாணம் இல்ல. இப்ப என்ன ட்ரெண்ட்? இப்ப வா ஓடிடுவோம். எங்க ஊர்ல ஒருத்தர் காலே 2 காலுமே செயல்படல, 2 பேருமே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு. எப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப வருத்தம் சொல்ல. அவரை நடக்கவே முடியல. எப்படிரா இதுன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. எஸ். ஆனா இப்ப உங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துல என்னன்னா, ஒரு ஜோடி இல்லைன்னா மதிப்பே இல்லை. ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, ஒரு பாய் ஃப்ரெண்ட். நீ வாழறதுக்கே பிரயோஜனம் இல்லடா, பிரயோஜனம் இல்லடின்றான். ரியல். ஆனா அது நிஜம் இல்ல. உங்களுக்குன்னு ஒரு கதாநாயகியை வச்சிருக்கிறார். ஆமென். உங்களுக்குன்னு ஒரு கதாநாயகனை கர்த்தர் வச்சிருக்கிறார். அவன் தான் உங்களுக்கு என்ன ஆவான், செட் ஆவான். ஹalleluya. அப்ப கர்த்தர் தான் என்ன செய்றார், நமக்குன்னு ஒரு ஆளை கொண்டு வருகிறார். ஆனா இந்த வயசுல உங்களை குறிச்ச தேவ திட்டம் ஒரு குளோரியஸா இருக்கிறப்ப, உங்களை மடைமாற்றம் பண்ண அல்லது உங்களை திசை மாற பண்ண, உங்களை ட்ராக்கை விட்டு உங்களை வெளியில இழுக்கிறதுக்கு அவன் எதை தான் கையில வச்சிருக்கிறான்? ஆமா, அவன் வச்சிருக்கிற ஒரு அஸ்திரங்கள்ல மேஜரான ஒரு அஸ்திரம் என்னன்னா அந்த லவ். சொல்லுங்க, அது நிஜம் என்னன்னா, அது நிஜம் இல்லை. இல்ல எது நிஜம்? அவர்தான் நிஜம். உங்க அன்புதான் என்னன்னா நிஜம். ஆண்டவரே, உங்க அன்போட அளவ என்னால
அளந்து பார்க்க முடியல. நீங்க உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. உங்க அன்போட அளவ என்னால அளந்து பார்க்க முடியல. என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. நீங்க செய்தத சொல்ல நாவு போதல. உங்க அன்பை நாளும் போதல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல. உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல. உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. கடவுளை எப்படி ஜீசஸை இப்படி லவ் பண்றது அப்படின்னு கேட்டா, நீ விரும்புற பிள்ளைய, நீ விரும்புற பையனை மட்டும் 24 மணி நேரம் என்ன செய்ய முடியுது? நினைச்சுக்கிட்டே இருக்க முடியுது. இது உண்மைன்னா எந்நேரமும் ஆண்டவரே நினைச்சுக்கிட்டு இருக்க நம்மளால முடியும் தானே. ஆனா அது வருது, இது வர மாட்டேங்குது. எஸ். எது நல்லா வருது? வரக்கூடாதது நல்லா வருது. ஜீன்ஸ் பேண்ட் சுடிதாரும். அந்த புள்ளைய நினைக்க முடியுது, அந்த பையனை என்ன செய்ய முடியுது? நினைக்க முடியுது. நினைக்க முடியுது. ஆனா அவரை என்னால என்ன செய்ய முடியல? நினைக்க முடியல. நினைக்க முடியலன்னா திஸ் இஸ் யதார்த்தம். எஸ். இதுக்குதான் நமக்கு யாரை கொடுத்திருக்கிறாருன்னா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். நீங்க அவரோட டியூன் ஆகுறப்ப லவ் கண்ணா பின்னான்னு பிச்சுக்கிட்டு அடிக்கும். ஆமென். யார் மேல? அவர் மேல. ஜீசஸ் மேல. ஜீசஸ் மேல. சோ ஹோலி கோஸ்ட் இல்லாம சில பாடல் வரிகளை கூட உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. எஸ். தந்தையவர்கள் பாடின பாட்டு ஞாபகம் வருது பாருங்க எனக்கு. உன் நினைவு என் கனவு. நினைவு என் கனவு உறவெல்லாம் நீர்தானையா. உன் நினைவு என் கனவு உறவெல்லாம் நீர்தானையா. தேவையெல்லாம் நீர்தானையா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் தேவையெல்லாம் நீர்தானையா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் தேவனே என் ராஜனே தேடுதலே அதிகாலமே. ஆமென். இதுக்குதான் யாரு வேணும்ன்றது. ஜீசஸை லவ் பண்ணணும்னா ஆவியானவர் இல்லாம உங்களால யாரை லவ் பண்ண முடியாது. ஜீசஸை லவ் பண்ணவே முடியாது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த அனுபவத்துல தான் நாம இதை புரிஞ்சுக்கிறது. என்னன்னா முடியும். லவ் பண்ற ஒரு நபரோட எவ்வளவு நேரம் பேசுவீங்க? எப்ப பேசலன்னு கேளுங்க பாஸ்டர். சரி, 5 நிமிஷம் பேசுனது எவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருக்கான்? பேசுனது எவ்வளவு நேரம்? 5 நிமிஷம். அது மைண்ட்ல எப்படி குடையுது? குடைஞ்சிக்கிட்டே. எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பஞ்சு மறக்க மாட்டேங்குதா? மறக்க மாட்டேங்குது. எஸ். மீன் கடையில ரொம்ப நேரம் இருக்கிற மேல என்ன வாசனை அடிக்கும்? மீன் வாசம். கருவாட்டு கடையில இருந்தா கருவாடு வாசம். பூக்கடையில இருந்தா பூவாசம். மருந்து கடையில இருந்தா மருந்து வாசம். அப்ப எந்த இடத்துல அதிக நேரம் இருக்கிறீங்களோ அந்த இடத்தினுடைய வாசனை உங்க மேல கேட்டுக்கிட்டு உட்காருதா, கேட்காம உட்காருதா? கேட்காமே உட்காருது, தொற்றிக் கொள்ளுகிறது. இதே போல ஆண்டவரோட அதிக நேரம் இருந்தா அவர் மாதிரி அவருடைய வாசம், ஸ்மெல்லு நீங்க எங்க வந்தாலும் எஸ் கமகமன்னு என்ன செய்யும்? அடிக்கும், வீசும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுக்கு தான் யாரு தேவை? பரிசுத்த ஆவியானவர். அவரோட என்னோட உறவு சரியா இருந்தா
ஜீசஸ் மேல இருக்கிற அஃபெக்ஷன், ஜீசஸ் மேல இருக்கிற அன்பு, பசிதாகம் குறையறதுக்கு என்ன இல்ல, வாய்ப்பே இல்ல. அதனால நீங்க இந்த வயசுல செய்ய வேண்டியது என்னன்னா, உங்களை லவ் பண்ணணும் ஆண்டவரேன்னு கேட்காம, ஆவியானவரே எனக்கு நீங்க வேணும்னு கேக்குறப்போ, எஸ், அல்லேலூயா, ஹல்லேலூயா, அவரோட உறவாடி அவரோட சஞ்சரிக்கிறப்ப அது ஆட்டோமேட்டிக்கா அது எங்க தான் போய் முடியும்? அந்த உச்ச நினைவு, கனவு, ஆசை, ஏக்கம் எல்லாமே எனக்கு யாருதான்? நினைவு, என் கனவு, உறவெல்லாம் நீர்தானையா. உன் நினைவு, என் கனவு, உறவெல்லாம் நீர்தானையா. தேவையெல்லாம் நீர்தானையா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவையெல்லாம் நீர்தானையா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நினைவு தெரியாதனமா போய் சிக்கிட்டோமா? சிக்கிட்டோம். சிக்கிறப்ப இனிச்சிச்சா? இனிச்சிச்சு. சிக்கின பிறகு அப்படியே கசக்குது, வெளியே வர முடியல, வெளியில வர தெரியல. நானே ஒரு வட்டத்தை போட்டேன். நான் சிக்கி இருக்கிற வட்டத்தை வேற யாரும் போடல. யாரு போட்டா? நானே போட்டேன். இது நானே வரைந்த ஒரு வட்டம். வரைஞ்ச வட்டத்துக்குள்ள யாரு சிக்கிக்கிட்டா? நானே சிக்கிக்கிட்டேன். வரைஞ்ச நானே. நீ தானடா வரைஞ்ச? நான் தான் ஆண்டவரே வரைஞ்சேன். வாடா வெளியில. வரையில ஆண்டவரே தெரியும், வர தெரியலப்பா. நினைக்க தெரிந்த மனமே, உனக்கு மறக்க தெரியாதா? தெரியலப்பா. வரைஞ்சது யாரு? நான் தான். வெளியில வரலாம்ல. யாரா வரைஞ்சா? நான் தான் ஆண்டவரே வரைஞ்சேன். வாடா வெளியில. வர முடியல. எனக்கு வரையத்தான் தெரியும், எனக்கு வெளியில வர தெரியாது. போய் தொலைடான்னு விடாம, எஸ், நான் வரைஞ்ச வட்டத்துக்குள்ள வந்து என்னை தூக்கி தோல்ல போட்டுட்டு, எஸ், வெளியில வந்தாரு பாருங்க. ஆமென், அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் நீ வரைஞ்ச வட்டத்துக்குள்ள வந்து உன்னைய தூக்குனார்னா, இது நீ வரைஞ்ச வட்டம், ஆனா உன்னை குறிச்சு நான் போட்டிருக்கிற திட்டம் வேற வேற. ஹல்லேலூயா. இப்போ கூட நீங்க ஆசை ஆசையா நீங்க எதோட கனெக்ட் ஆயிருக்கிறீங்க, யாரோட கனெக்ட் ஆயிருக்கிறீங்க? அது சோசியல் மீடியாவா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு ஒரு உறவா இருக்கலாம், அல்லது வெளியே சொல்ல வெக்குக்கடான ஒரு இல்லீகலான ஒரு இல்லெஜிட்டிமேட் ஒரு பிளஷர் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். இதுல இருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே, என்னை வெளியே தூக்கிட்டு வாங்க ஆண்டவரே. சிம்பிளா ஒண்ணே ஒண்ணு, நீ சரண்டர் ஆகு. எஸ், நீ என்ன செய்ய? சரண்டர் ஆகு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத செஞ்சீங்கன்னா வட்டத்துல இருந்து எங்க? திட்டத்துக்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். வட்டத்திலேயே சாகிறதுக்கு இல்ல, என் மேல வச்ச உங்க கிருபை பெருசு ஆண்டவரே. கிருபை மேல வச்ச உங்க தயவு பெருசுப்பா. அதனால என்ன குறிச்ச உங்க திட்டத்தை மனசுல வச்சு எனக்கு நானே வரைஞ்சு வெளியில வர முடியாது இருக்கிற இந்த வட்டத்துக்குள்ள வந்து என்னைய தூக்குங்கப்பா, தூக்கிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வரைஞ்ச வட்டத்துக்குள்ளே செத்துருக்கணும், ஆனா நம்ம மேல வச்ச கிருபை நம்மளை தூக்கிட்டு வெளியில வந்து எவ்வளவு பெரிய லைஃப நமக்கு தந்துட்டாரு. ஆமென். இப்ப நினைச்சா கூட நமக்கு எவ்வளவு மோசமான மனுஷன் இருந்திருக்கிறான் நடந்துட்டு, அப்படியே நம்மளை விட்டுறாம நம்ம மேல வச்ச தயவு இரக்கம் பெருசாண்டவரே. ஆமென். அதுக்காக நான் காலம் முழுசு உமக்கு என்ன செய்யறேன்? நன்றி சொல்றேன், நன்றி சொல்றேன் ஆண்டவரே, நன்றி சொல்றேன் ஆண்டவரே. மாம்ச இச்சை பொருளாசை என்னை துரத்தவே,
லோத்தின் மனைவி போல நானும் திரும்பி பார்த்தேனே. துளி விஷத்தை மனதுக்குள்ளே அனுமதிக்கவே முட்புதருக்குள்ளே விளை பயிராய் தடுமாறினே. இயேசு அப்பா உம்மை விட்டு நான் ஒளிந்தோடினே. இயேசு அப்பா உம்மை விட்டு நான் ஒளிந்தோடினே. மீண்டும் 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 ஒளிந்தோடினே. மீண்டும் 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 ஒளிந்தோடினே. இன்னுமா என் பேரில் நம்பிக்கை, என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல என்ன சொல்ல. இன்னுமா என் பேரில் நம்பிக்கை, என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல என்ன சொல்ல என்ன சொல்ல. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எதை கேட்டாலும் நான் கொடுத்துருவேன் ஆண்டவரே உமக்கு. ஆனா இதை மட்டும் என்ன செய்யாதீங்க, கேட்றாதீங்கப்பா. எதை வேணாலும் விட்டுட்டு நான் என்ன செஞ்சிருவேன்ப்பா, உங்களை பின்பற்றி வந்துருவேன்ப்பா. ஆனா இதை மட்டும் விட்டுட்டு என்னால என்ன செய்ய முடியாது, வர முடியாதுப்பா. அதைத்தான் விட்டுட்டு என்ன செய்ய சொல்றேன், வர சொல்றேன். ஏன்னா உன்னை குறிச்ச என்னுடைய திட்டம் ரொம்ப பெருசு. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு இது தெரியாததுனால சின்ன வயசுல அப்படி கரிகிறாங்க. ஆக்சுவலா அவங்க வந்து உங்களுடைய 40s உங்களுடைய 50sலாம் வர்றப்ப நீங்க ஒரு பெரிய ஒரு ஜெயிண்டா இருக்கணும். ஆமென். சொசைட்டில நீங்க ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிவைன் இன்ஃப்ளூயன்சரா இருக்கணும். எஸ். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அதனால உங்க சீசனை கண்டு டெவில் பயப்படுறதுனால தான் கேலியராவே அவங்களை என்ன செஞ்சிட்டான், தாக்குதல் என்ன பண்றான், தொட்டுக்கிறான். 80 வயசுல காலிங்ல லான்ச் ஆக போறாரு மோசே. ஆனா எத்தனை மாசத்துல கைய வச்சான் மேல? 3 மாசத்துல. 3 மாசத்துல கைய வச்சான். ஜீசஸ் உலக ரட்சகர்னு தெரிஞ்ச உடனே எத்தனை வயசுல கைய வச்சான்? 2 வயசுக்கு உட்பட்ட நிலைமையில. 30 வயசுல யோசேப்பு வந்து ஈஜிப்டோட ஆளுநர் தெரிஞ்சு எத்தனை வயசுல கைய வச்சான்? 17 வயசுல. எஸ். ஏன் இவ்வளவு ஏலியரா அவங்கள தாக்குறான் அப்படின்னா, உங்களுக்கான சீசன் வர்றப்ப, உங்களுக்கான நேரம் வர்றப்ப, அந்த நேரம் இருக்கும், அந்த நேரத்துக்கான நீங்க என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. இதுதான் ட்ரிக். எஸ். இது அழகா வெட்ட வெளிச்சமா சொல்லி கொடுக்கிறதுக்கு எங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுல இருந்து நீங்க வெளியில வரணும்னா த்ரூ சரண்டர். எஸ். அல்லேலூயா. ஹல்லேலூயா. எகிப்துல இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு அற்புதம் செஞ்சாரா? அற்புதம் செஞ்சாரு. இஸ்ரவேல் ஜனங்களை வெளியில கொண்டு வர அற்புதம் செஞ்சாரா? செஞ்சாரு. இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ள இருக்கிற எகிப்து வெளியே போறதுக்கு ஏதாவது பண்ணாரா? பண்ணவே இல்லை. ஏன் பண்ணல? அவங்க அர்ப்பணி. நீ சரண்டர் ஆகு. நீ சரண்டர் ஆகு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ உலகத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு நமக்கு அற்புதம் பண்ணாரா? பண்ணாரு. எனக்குள்ள இருக்கிற உலகம் வெளியே போக ஏதாவது பண்ணாரா? பண்ணவே இல்லை. நீ அர்ப்பணிப்பா. சி, உலகத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு பிளட். எனக்குள்ள இருக்கிற உலகம் வெளியில போனா I have to surrender myself to the Holy Ghost. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இல்லன்னு வெச்சுக்கங்களேன், நீங்க பழகுவீங்க. இப்ப கண்ணா பண்ணான்னு சொல்லிட்டு நீங்க பழகுன ஒவ்வொன்றும் உங்க மைண்ட்ல என்ன செய்யும், அப்படி வந்து உட்காரும். ரெஜிஸ்டர் ஆயிரும், ரெக்கார்ட் ஆயிரும். ஒன்ஸ் ரெக்கார்ட் ஆயிருச்சுன்னா அது ரீவைண்ட் ஆகும். எஸ். 60 வயசானாலும், எஸ், 65 வயசானாலும் ரீவைண்ட் ஆகும். மைண்ட் வைண்ட் ஆகும். நீங்க சொல்லுவீங்க, ஏதோ வயசுல தெரியாம என்ன செஞ்சுட்டேன், பண்ணி போட்டேன். இப்ப என்னால என்ன செய்ய முடியல, அத மறக்க. இத்தனை வயசானாலும் என்ன செய்ய முடியல, மறக்கவே முடியல. ஆனா only thing your mind renew. எஸ். வசனத்தினால உங்க மனம் புதிதாகிற பொழுது என்ன ரெக்கார்டா இருந்தாலும் சரிதான், பருப்பு வேகாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். மைண்ட் ரெனியூவல் மூலமா அதை உங்களால என்ன செய்ய முடியும், ஈஸியா அழிச்சு வெளியில வர முடியும். அழிச்சு கழிச்சு புதாட்ட. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எல்லாம் எதனாலனா உங்களை குறிச்ச தேவனுடைய திட்டம் பெருசு பெருசு. கேத்ரின் குல்மனை குறிச்சு எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க?
கேத்ரின் குல்மன், ஒரு பெரிய அற்புத சுகமளிக்கிற ஊழியத்தின் மூலமா ஆண்டவரை நிரூபிச்சு காட்டின ஒரு சுவிசேஷகி. அந்த அம்மா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சவரை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவர் ஒரு இவாஞ்சலிஸ்ட். அப்போ ஆண்டவர் என்னென்னமோ சொல்லி நீங்கள் வந்து இது செய்யக்கூடாதுன்னு சொல்லியும் அந்த மிஸ்டேக் என்ன செஞ்சுட்டாங்க. இந்த அம்மா மேலே ஒரு ஸ்ட்ராங் காலிங் இருக்கு. ஆனால் இந்த அம்மா தப்பு செஞ்சுட்டு எங்கே போனாலும் அவர் தான் பிரசங்கம் பண்ணார். இந்த அம்மா பின்னாடி உட்காந்து சுடுதண்ணி ஊற்றி கொடுக்குற வேலை கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு மேலே. அப்போ ஒரு முறை ஆண்டவர் கேட்டாராம், நீ விரும்புகிற அந்த மனுஷன் வேணுமா அல்லது ஒன்றை விரும்புகிற நான் வேணுமான்னு கேட்டாராம். நீ விரும்புகிற அந்த மனுஷன் வேணுமா, அந்த மிஸ்டர் வேணுமா அல்லது ஒன்றை விரும்புகிற இந்த மாஸ்டர் வேணுமா, இந்த மாஸ்டர் வேணுமான்னு கேட்டாராம். எஸ். இந்த அம்மா வலியோட அவர், அதாவது ஜீசஸோட அதிகமாக நேசிச்சாங்களாம். அந்த மாதிரி ஒரு லவ் அந்த மனுஷன் மேல. அவங்க சொல்றாங்க, சிலுவையை சுமக்கிறது எவ்வளவு வலின்னு சொல்றது எனக்கு நல்லாவே என்னன்னா தெரியும். ஆனா ஆண்டவர் சொன்னாருங்கிறதுக்காக நான் போல்டா அந்த ஸ்டெப் எடுத்து அவரை விட்டுட்டு நான் வெளியில என்ன செஞ்சேன், வந்தேன். அதுக்கு முன்னாடி அவர் மிஸ்டர், ஆனா அதுக்கு பிறகு அவரை குறிச்சு அந்த அம்மா சொல்லுவாங்க மிஸ்டேக்னு தான் சொல்லுவாங்க. மிஸ்டேக். சோ இட்ஸ் தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமா இருக்கிற எல்லாமே என்னதான் இட்ஸ் மிஸ்டேக். இது எப்ப வெளியில போகும்னா அந்த மிஸ்டரை வெளியே கொண்டு போல ஆண்டவர் இந்த அம்மாக்குள்ள இருந்த மிஸ்டர் வெளியே போயிட்டார். எஸ். சரண்டர். Through surrender your life to the Holy Ghost. Amen. And God has a great plan for you. Amen. உங்களை குறிச்சு அவருடைய திட்டம் ரொம்ப ரொம்ப பெருசு. கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பெருசியா. Amen. நீங்க இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசு. Tremendous. நல்லா சரண்டர் ஆனது மட்டும்தான் நான் பண்ண வேலை. ஆனா இந்த சென்னையில இந்த இன்னைக்கு இப்படி ஒரு மினிஸ்ட்ரி வந்து இப்படி எல்லாம் மனசுல வச்சா நம்மளை கூப்பிட்டாரு இல்லையே அப்படிங்கிறது. ஹல்லேலூயா. ஏதோ அழைக்கிறீங்கன்னு தான் பின்னாடி என்ன செஞ்ச ஆண்டவரே வந்த ஆண்டவரே. ஆனா இவ்வளவு பெரிய பிளானோட நீங்க எங்களை கூப்பிட்டுருக்கீங்க, எங்களுக்கு என்ன செய்யாது தெரியலப்பா. உங்களை குறிச்ச தேவ திட்டம் ரொம்ப பெருசு. உங்க நாட்கள்ல நீங்க வாழ்கிற தலைமுறையில ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய கிருபையின் பாத்திரமா ஆண்டவர் உங்களை முன் குறிச்சிருக்கிறாரு, உங்களை அபிஷேகிச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆனா அந்த அம்மா விட்டுட்டு வந்தாங்க பாருங்க, கர்த்தர் கரத்துல எடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுகிற சரித்திரம் அந்த அம்மா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க மிஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க பண்ண தவறு நிமித்தம் உங்க வாழ்க்கையில் உண்டான மெஸ் கூட எதா மாறணும்னா it will become a message. Hallelujah. உங்களுக்கு இன்னைக்கு ராத்திரியில தெரியாதனமா நான் சில காரியங்களை நான் சிக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு என்ன குறிச்ச தேவனுடைய திட்டத்தை மனசுல வச்சு, என்ன குறிச்ச அவருடைய நோக்கத்தை மனசுல வச்சு, அது என்ன மிஸ்டேக்கா இருந்தாலும் சரி அதனோட நான் என்னுடைய உறவை துண்டிக்கிறேன். எஸ். I want to sever that relationship. அதை உங்களால செய்ய இந்த ராத்திரி ஆவியானவர் ஏவுவார்னா இதுதான் சரியான டைம். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் என்ன செய்றேன் ஆண்டவரே, சரண்டர் பண்றேன். கட் பண்றேன் ஆண்டவரே. கட் பண்றேன். அதான் சரண்டர் ஆகிறது. எஸ். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவர் வந்துருவார்ல களத்துல. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். உங்களை குறிச்ச பிளான்ல நீங்க போய் உட்கார்றப்ப என்னடா இதுக்காடா போய் நம்ம அன்னைக்கு இப்படி பைத்தியக்கார மாதிரி என்ன செஞ்சோம், நம்ம அலைஞ்சோம். இவ்வளவு பெரிய திட்டம் இருக்குன்னு எனக்கு என்ன செய்யல ஆண்டவரே தெரியலையாப்பா. தெரியலேன்னு சொல்லி உங்களை வந்து ஆண்டவர் மைட்டியா என்ன செய்வார்னா யூஸ் பண்ணுவார். அப்ப நீங்க பண்ண சேட்டையவே ஆண்டவர் டெஸ்டிமனி என்ன செய்வார்னா மாற்றி சொல்ற, உன் கதையை எடுத்து விடுறா, கட்டிச்சோற அவுத்து விடுறா, 4 பேரை கண்ணு வந்து என்ன செய்யும்னா திறக்கும்டான்னு சொல்ற மாதிரி எங்களை மாதிரி உங்களையும் என்ன செய்வார்னா ஆண்டவர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னுமா என் பேரில் நம்பிக்கை, என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல,
என்ன சொல்ல, இன்னுமா என் பேரில் நம்பிக்கை. என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல, என்ன சொல்ல. என்னை சுற்றி எத்தனையோ பேரிருந்துமே, பணம் பதவி புகழ் பகட்டு எல்லாம் இருந்துமே, பல இரவுகள் மனம் முடிந்து தனித்திருந்தேனே. மீண்டும் ஒரு நாள் அவர் மடியில் மனம் கசந்தேனே. இயேசு அப்பா என்னை மீண்டும் மீட்டெடுத்தாரே, என் இயேசு அப்பா என்னை மீண்டும் மீட்டெடுத்தாரே. மீண்டும் 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 மீட்டெடுத்தாரே, மீண்டும் 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 அன்பால் மீட்டெடுத்தாரே. இன்னுமா என் பேரில் நம்பிக்கை, என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல, என்ன சொல்ல. இன்னுமா என் பேரில் நம்பிக்கை, என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல, என்ன சொல்ல. நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிருந்தா கூட அந்த மிஸ்டேக் கூட அவருடைய நோக்கம் நிறைவேறதுக்கு ஆண்டவர் ஏதுவா மாத்திக்கிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கெல்லாம் செஞ்ச தப்புல தான் நாங்கெல்லாம் ஆண்டவருக்கு நேரவே என்ன செஞ்சோம், திரும்பணும். அப்படிதான் எங்களெல்லாம் என்னெல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா திருப்பினேன். சின்ன வயசுல யங் ஏஜ்ல பண்ண மிஸ்டேக்கு தான் நேரம் ஆண்டவருக்கு நேரம் என்ன செஞ்சு திருப்பிச்சு. ஆனா அது இவ்வளவு பெரிய டர்னிங் பாயிண்டா மாறும்னு எங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. உங்க ஆசை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, அந்த ஆசையை நீங்க விட்டுட்டு வர்றப்ப உங்களுக்கு தேவன் தருகிற ஆரம்பம் ரொம்ப சிறுசா தான் இருக்கும். எஸ். ஆனா அந்த ஆரம்பம், அந்த சின்ன ஆரம்பம் நாட்கள் போக போக பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கும். Hallelujah. Amen. It will make a major difference. Amen. Amen. எனக்கெல்லாம் நான் நினச்சி பார்க்குறேன், ஒரு பைபிளை தூக்கிட்டு ஒரு சின்ன பேக் வச்சுக்கிட்டு இந்த பஸ்ஸில் ஏறி டெய்லி நான் பைபிள் ஸ்கூலுக்கு வர்றது, இந்த க்ரௌட்ல எல்லாம் நான் போனது 98, 99, 2000 இந்த சிட்டி பஸ்ஸில் போனது வந்தது. அப்பெல்லாம் நான் இப்போ நினச்சி பார்க்குறேன், ஆண்டவரே இவ்வளோ பெரிய திட்டத்தை வச்சுக்கிட்டா நீங்கள் என்ன செஞ்சீங்க, அழைச்சிங்க. அதனால தேவன்கிட்ட வருகிற ஒரு சின்ன ஆரம்பம் அது உங்களை எங்கே கொண்டு என்ன செஞ்சிடும், நிறுத்திரும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அது உங்க ஆசையை நீங்க கம்பேர் பண்றப்ப இந்த அபிஷேகத்துக்கு அது எந்த விதத்திலயும் மேட்ச் என்ன செய்யாதுன்னா ஆகாது. அதனால ஆண்டவரே இந்த ராத்திரி நான் என்னமோ நினைச்சு வந்தேன், ஆனா நீங்க என்னமோ என்கிட்ட நீங்க என்ன செய்றீங்க என்ன குறிச்ச உங்களுடைய திட்டத்தை மனசுல வச்சு உங்க மனசுக்கு பிடிக்காத ஒரு செயலை இன்னைக்கு நான் விட்டுட்டு நான் போறேன், இதை செய்யறதுக்கான ஒரு ஃபெய்த், இதை செய்யறதுக்கான ஒரு துணிச்சல் இன்னைக்கு ஆவியானவர் தருவார்னா நீங்க சொல்லணும், எஸ் லார்ட், எஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பமே என்ன செய்றேன் நான், எஸ் சொல்லி கர்த்தருக்காக செய்வீங்களா அத? ஆமென். செய்ய மாட்டேன்னு சொல்லுவீங்கன்னா ஒரு வேற ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கிறார். எஸ். மரியாதையா சொல்றேன், நீ விட்டு இல்ல நான் விட மாட்டேன், இது தெய்வீக மனிதர் உணர்வுகள், இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி டேஷ் டேஷ் டேஷ், அது என்ன லவ்ன்றதை நான் பார்த்துறேன். ஒழுங்கா மாறிடு, இல்லைன்னா நாரி போயிடும். எஸ். மாறலைன்னா நாரி போயிடுவேன். அது எப்படி நாரி போயினா பொறுத்திருந்து பாருங்க. எஸ். ஏன் ஆண்டவர் அந்த ஃபெயிலியரை அனுமதிக்கிறார்னா, உன்னை குறிச்சு என்னுடைய திட்டம் பெருசு. ஹல்லேலூயா.
படைச்சவர்கிட்ட தோத்து போற மாதிரி ஒரு வெற்றி இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. ஆமென். ஆனா நான் பாக்குறது என்னன்னா, அப்பாவை தோற்கடிக்கிற பிள்ளைங்க இருக்காங்களே ஒழிய அப்பாட்ட தோத்து போற பிள்ளைங்க இல்ல. இல்ல. நிறைய பிள்ளைங்க யாரை தோற்கடிக்குது? அப்பாவை, பெத்தவங்களை தோற்கடிக்குது. ஆனா உங்களுடைய டிவைன் ஃபாதர்ட்ட நான் தோற்று போகிற பொழுது, ஆமென், அல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை கண்டாலே பிசாசுக்கு என்னன்னா அப்படியே கொரோனா வந்த மாதிரி இருக்கு அவனுக்கு. கொலை நடுங்குது. எந்த ஏரியால நீங்க வீக்கோ, எந்த ஏரியால நீங்க ரொம்ப வல்னரபிளோ, எந்த ஏரியால நீங்க சீக்கிரமா விழுந்துருவீங்களோ, அந்த ஏரியால உங்களை ஒரு பாஸா நிறுத்த ஆமென் முடியும். முடியும். அந்த ஏரியால விழுந்து கிடக்கிற அநேகரை உள்ள போய் தூக்கிட்டு வரக்கூடிய ஒரு வாரியரா ஆமென் ஆண்டவர் உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறார். எஸ். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. எஸ். இட்ஸ் a golden opportunity. Hallelujah. 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 அதனால கர்த்தருடைய யோசனையே என்ன செய்யும்? நிலை நிற்கும். எனக்குன்னு ஒண்ணே இல்லை ஆண்டவரே, ஏதோ ஒரு பெரிய பிளான் இருக்கிறது எனக்கு என்ன செஞ்சிருச்சுன்னா தெரிஞ்சிருச்சுப்பா. அந்த திட்டத்துக்கு எனக்கு நானே வரைஞ்ச வட்டம் தடையா இருக்கும்னா என்னால வெளியில வர தெரியல. உள்ள வந்து என்னை நீங்க என்ன செய்யுங்க, தூக்குங்கப்பான்னு சொல்லி நான் சரண்டர் ஆகிறப்ப, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆவியானவர் நிச்சயமா பலத்த கிரியைகளை செஞ்சு எனக்கு அவர் ஒரு ஆரம்பத்தை தருவார். ஆமென். அழிச்சு கழிச்சு புது ஆட்டை. அல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பண்ண வேண்டிய ரோல் வேற. ஆமென். நீ பண்ண வேண்டிய ரோல் வேற. உன்னோட அத்தாரிட்டியே வேற வேற. நீ பேச வேண்டிய லாங்குவேஜ் வேற. நீ நிக்க வேண்டிய ஸ்டேஜ் வேற வேற. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் இன்னைக்கு வெளிச்சத்தை தந்து உங்களை வழி மறிக்கிறார். ஆமென். என்ன செய்றாரு? வெளிச்சத்தை தந்து வழி மறிக்கிறார். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் அப்படின்னு பவுல் சரண்டர் ஆனத போல நான் சரண்டர் ஆவேன்னா தேசத்துக்கு ஒரு அப்போஸ்தலன் கிடப்பான். ஆமென். தேசத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி கிடப்பான். எஸ். தேசத்துக்கு ஒரு எஸ்தர் ராஜாத்தி கிடப்பா. ஆமென். ஒரு தெபோரா கிடப்பா. The only thing என்னன்னா I surrender. எனக்குன்னு ஒரு விருப்பம் என்னன்னா இல்லப்பா, ஏதோ தெரியாம போய் நான் ஒரு சிக்கல் என்ன பண்ணிட்டேன், சிக்கிக்கிட்டேன். ஆனா என்ன குறிச்சு ஒரு நோக்கம் இருக்கு, என்ன குறிச்சு உங்க திட்டம் பெருசுங்கிறத நான் ஒரு வெளிப்பாட எனக்கு கடந்து வருகிற இந்த நேரத்துல நான் உங்க திட்டத்துக்கு குறுக்க என்ன செய்ய மாட்டேன், அப்படி நான் நிப்பேனே. என்ன தூக்கிடுங்க ஆண்டவரே, தூக்கிடுங்கப்பா, என்ன தூக்கிடுங்க ஆண்டவரே, தூக்கிடுங்கப்பா. அல்லேலூயா, ஹல்லேலூயா. சில காரியங்களை கன்ஃபஸ் பண்ணி வெளியில வர்றதுக்கு தேவையான ஆண்டவரே உங்க ஸ்ட்ரெngth எனக்கு என்ன செய்யுங்க, தாங்கப்பான்னு சொல்லி நாம கேக்குறப்ப ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவருடைய காரியம். எஸ். அவருடைய ஆரம்பம் நியூ எபிசோட். எஸ். அது ராஜபாதையா இருக்கும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் இன்னைக்கு என்ன செய்யறேன் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறேன் அப்பா. என்னுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் நிறைவேற்ற வேண்டிய ஒரு தெய்வீக நோக்கம் உண்டு இந்த பூமியில. அந்த நோக்கத்துக்காக அல்லேலூயா, ஹல்லேலூயா, அந்த நோக்கத்தை மனசுல வச்சு உங்க கரத்துல இன்னைக்கு நான் என்ன செய்யறேன், விழுந்துறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒருத்தன் ஆசாசியா ஒரு அணில் வளர்த்தானா. டெய்லி அந்த அணில கூண்டுக்குள்ள வச்சு அதுக்கு ரொட்டி கொடுக்கறது, பிஸ்கட் கொடுக்கறது. என்னோட அணில்னு அதை கொஞ்சிக்கிட்டே இருப்பானா. ஒரு நாள் அவங்க அப்பா வந்து என்ன பண்ணிட்டாராம், அணில் வளர்த்த அந்த கூண்டை திறந்து விடாங்கன்னு சொல்ல கேட்காம என்ன பண்ணி விட்டாரு, திறந்து விட்டுட்டாரு. அணில் என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு, ஓடி போச்சு. அப்போ இவன் சொன்னா அவங்க அப்பாட்ட, என்னோட அணில நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, அணில் என்ன பண்ணுதோ என்னன்னா தெரியலப்பா, நீங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்க என்ன செய்யக்கூடாது, செஞ்சிருக்க கூடாது. கேம்பா என் அணில நீங்க என்ன செஞ்சீங்க, வெளியே திறந்து என் அணில் எவ்வளவு கஷ்டப்படுன்னு தெரியுமா,
என் அணில் சோத்துக்கு என்ன செய்யணும் தெரியுமா? என் அணில் பிஸ்கட்டுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யுமா தெரியுமா? அவங்க அப்பா 3 நாளா ஒண்ணுமே பதிலே என்ன செய்யலையா, சொல்லல. என்ன கேட்டாலும் அவங்க அப்பா சைலண்டாவே இருந்தாராம். ஆனா 3 days கழிச்சு அவர் திறந்து விட்ட அணில் வந்து திரும்ப ஓடி வந்து இந்த குட்டி பையன் தோல்ல உட்காந்துச்சான். ஆமென். அப்ப அவங்க அப்பா சொன்னாராம், கூண்டுக்குள்ள அடைச்சு போட்டு, இது என்னோட அணில், இது என்னோட அணில் சொன்ன பாரு, அது இல்லை உன் அணில். கூண்டை திறந்து விட்டாலும் உலகத்துல போய் சுத்தி பார்த்துட்டு நீ இல்லாம இருக்க முடியாதுன்னு மறுபடியும் ஓடி வந்து உன் சோல்டர்ல உட்காந்துச்சு பாரு, இதாண்டா உன்னோட அணில். ஆமென். ஹalleluya. இப்பவும் கெட்டு போல, இப்பவும் குடிமுழுகல. இன்னைக்கு விட்டுட்டு ஓடி வந்து, டாடி நீங்க இல்லாத இடத்துல என்னால என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. ஏதோ ஒரு மாதிரி மயக்கமா இருந்துச்சு, நான் சுத்திட்டு தெரிஞ்சேன் போனேன். ஆனா என்னமோ சம்திங் ராங்னு எனக்கு என்ன செய்யுது தெரியுது. அதனால நீங்க இல்லாம என்னால என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாது. திரும்பவும் ஓடி வந்து நீ தோல்ல உட்கார்றதுக்கான இரவு. This is your night. Yes. Hallelujah. Hallelujah. அப்பதான் அவர் சொல்றாரு, you are mine. நீ என்னுடையவன். Yes. நீ என்னுடையவள். Hallelujah. Hallelujah. நம்ம எல்லாரும் ஆண்டவரை பார்த்து நீர் என்னுடையவர்னு சொல்ல முடியும் தானே? முடியும். நம்மள எத்தனை பேரை பார்த்து நீ என்னுடையவன்னு சொல்ல முடியும்? Yes. நீங்க திறந்து விட்டாலும் நான் போல ஆண்டவரே. சில மிஸ்டேக் நான் செஞ்சது உண்மைதான் ஆண்டவரே, ஆனா அதுலயே போன நான் செத்துருவேன். அதனால இன்னைக்கு நான் என்னோட ட்ராக்கு என்ன செய்றேன், வர்றேன்னு சொல்லி உங்க ஆதி பிரதிஷ்டைக்கு ஆரம்பத்துல நீங்க சின்ன வயசுல சண்டே கிளாஸ்ல இருந்து ஆண்டவர் மேல இருக்கிற அஃபெக்ஷன்ல அவர்தான் எனக்கு, அவர்தான் சொல்லி நீங்க அப்படி அவரோட சஞ்சரிச்சிருப்பீங்க பாருங்க. அந்த க்ளோஸ்னஸ்க்கு, அந்த இன்டிமசிக்கு நீங்க என்ன செய்யணும், வந்துடணும். வரமாட்டேன்னு சொல்லுவீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு போறோம். வழக்கமா பண்ற ஜெபம், உன் லவ் நாசமாய் போவதாக, பிரேக்கப் ஆய நமக. எங்கெல்லாம் இந்த சாபத்தை விடுறோமோ பழிச்சிருது. அன்னைக்கே பழிச்சு, அன்னைக்கு ராத்திரியே பழிச்சிருது. இன்னொரு ஜெபம் வச்சிருக்கிறோம், ஆதியாகமம் 11 ஜெபம். ஆண்டவரே இவர்களுடைய பாஷையை தாறுமாறாக்கும். இந்த பையன் பேசுறது அந்த பொண்ணுக்கு புரியக்கூடாது. ఏం చెప్తున్నారు నాకు అర్థం కావట్లేదు. ఏం அந்த பையன் பேசுறது இந்த பொண்ணுக்கு புரியாது. எத்தனை பேரை தூக்கியிருக்கோம், எஸ், எத்தனை பேரை தூக்கியிருக்கோம். நீங்க எல்லாம் ஏமாத்துறான். சென்னை பாஷையில பிஸ்கோத். சரி, எங்க மேல ஒரு தெம்பு இருக்கனால பேசல, எங்க மேல ஒரு காலிங் இருக்கு. ஆமென். எங்க மேல ஒரு அனாயிண்டிங் இருக்கு. எஸ். எங்க வேர்டுக்குன்னு ஒரு பவர் இருக்கு. எங்க ஜெபத்துக்குன்னு ஒரு அத்தாரிட்டி இருக்கு. திஸ் இஸ் அப்போஸ்டலிக் அத்தாரிட்டி. முடிஞ்சா தப்பிச்சுக்க. எஸ். சேலஞ்ச் பண்ணிட்டு போறேன், முடிஞ்சா முடிஞ்சா தப்பிச்சுக்க சாமி. ஐ சேலஞ்ச் யூ. I challenge you. முடிஞ்சா ஜெயிச்சுட்டு உங்க ஜெபத்தை மீறி நான் ஜெயிச்சேன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு பார்ப்போம். ஆனா எங்களுக்கு என்ன ஃபோன் வந்துருக்கு தெரியுமா? நீங்க விட்டாலும் விட்டுட்டு போனீங்க பாஸ்டர், சாபம் அந்த வாரமே நிறைவேறிச்சு, பழிச்சிருச்சு. சில பேர் நிச்சயத்தட்டையே திருப்பி கொடுத்துருக்கான். எஸ். ஹல்லேலூயா. அந்த மாதிரி பிசாசு வாயில போன நிறைய ஆட்டுக்குட்டிய மீட்டெடுத்த சாட்சி எங்க மினிஸ்ட்ரியில் உண்டு. இது நாங்க வாங்கி வந்த வரம். ஆமென். இந்த யூத்துங்க மேல எங்களுக்கு அப்படி ஒரு அத்தாரிட்டி இருக்கு. ஆமென். இட்ஸ் a divine authority. அந்த அனாயிண்டிங்ல இருந்து நாங்க பேசுறதுனால தப்பிக்கவே முடியாது. சண்டை வரும் பாருங்களேன். எஸ், சண்டை வரும், சண்டை வரும். எதிர்பாருங்கள். நானா நகமும் சதையும் மாதிரி இருந்தோம், கீரியும் பாம்பும் ஆயிட்டாடு. வந்தாங்கடா ராமேஸ்வரத்துல இருந்து 2 பேரும் சாம்பு விட்டாங்கடா. அப்பவே பழிச்சிருச்சு. அப்படியே பழிச்சிருச்சு.
இதுக்கு பாஸ்டர் இவங்களை கூப்பிட்டீங்க நீங்க? என்னமோ அப்போஸ்தலிக் அத்தாரிட்டி அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒண்ணு நமக்கு என்ன செய்யல, தெரியல, புரியல. மந்திரவாதி விட்டதே பலிக்கிறப்ப, எஸ், மந்திரவாதி பண்றதே பலிக்கிறப்ப, ஒரு அபிஷேகத்தில் இருக்கிற தேவ மனுஷன் வாயிலிருந்து வர்ற வார்த்தையை மீறி நடந்துரும் நடக்காது. முடிஞ்சா ட்ரை பண்ணு சாமி, எஸ், ஜெயிச்சுட்டு ஃபோன் பண்ணு சாமி. ஜெயிக்க மாட்டேன், எஸ், ஜெயிக்க மாட்டேன். ஜெபத்தை போட்டுரும்ல இன்னைக்கு போய் நாங்க. அல்லேலூயா. வெட்டி விடுறதுக்கு தானே நாங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. பாஸ்டர், ஒரு அர்ச்சனை. அல்லேலூயா. அர்ச்சனாவுக்கு ஒரு அர்ச்சனையா? யாரும் எனக்கு தெரியாதுப்பா. அர்ச்சனாவுக்கு ஒரு அர்ச்சனை. நீதிக்கும் அநீதிக்கும் நாங்க ஜெபத்தோட்டத்துல யூத் கேம்ப்ல இந்த மாதிரி தான் நாங்க சொன்னோம். 5 days யூத் கேம்ப், நிறைய யூத் வருவாங்கல்லங்க. எஸ். அப்ப இந்த மாதிரி உன் லவ் எல்லாம் நாசமா போகும், ஒர்க் அவுட் என்ன செய்யாது, ஆகாதுன்னு சொல்லிட்டோம். ஃபீட்பேக் ஃபார்ம்ல ஒரு பொண்ணு எழுதியிருக்கிறா, பாஸ்டர் நீங்க 4th டேயே நம்ம விட்டீங்க, அன்னைக்கு ராத்திரியே நாசமா போச்சு. நாசமா போச்சு சொல்லிட்டு தன்னோட டெஸ்ட் பண்ணி எழுதியிருக்கிறா. எப்படி தாயி போச்சுன்னு சொல்லி நாங்கள் அதை வாசித்து பார்க்குறப்ப, இல்லை நான் லவ் பண்ணுறேன், செல்ஃபோன் இங்கே இருந்துச்சு, நான் அவன் பாட்டில் ஃபோன் அடிச்சிருக்கான், நான் ப்ரேயர் அது இதுன்னு ஃபுல்லாக இருந்துட்டேன்னா அதனால செல்ஃபோனே நான் என்ன செய்யலைன்னா பார்க்கல. சில நேரம் டவர் என்ன செய்யலைன்னா எடுக்கலை. எப்படியோ இன்னைக்கு 4ஆம் தேதி நைட் எடுத்தோடனே, என்னடா நீ அடித்த, நான் எடுக்க முடியல அப்படின்னு சொன்ன உடனே கேட்டான் ஒரு கேள்வி பாருங்க. எடுத்த உடனே எங்கடி போயிருந்த, எவங்கிட்டடி பேசுன, என் போனை எடுக்காம எவங்கிட்டடி பேசிக்கிட்டு இருக்க, இப்படி அதோட அந்த பொண்ணுக்கு அபிஷேகத்துல இருந்த பிள்ளையா நாங்க ஊறி ஏத்திட்டோம்ல. அது எப்படி பேக் ஃபயர் ஆச்சுன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே உனக்கு பிடிச்ச சந்தேகம்னா, கல்யாணம் பண்ண பின்னாடி நீ எப்படி சந்தேகப்படுவ? உன்ன மாதிரி ஆள் எனக்கு வேணவே வேணாம் போட. 8-10 பாஸ்டர், 4வது நாளே, ஆமென், 4th டே, எஸ், பாஷை என்ன செய்வார் ஆண்டவர்? தாறுமாறாக்குவார், ஆக்குவாராக. நீங்க வேணும் ஆண்டவருக்கு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை கொண்டு அவர் செய்ய நினைச்சிருக்கிற காரியம் தடைப்படாது. மோதி பார்க்கணும்னா கடைசியில் யார்கிட்ட தோத்து போயிருவீங்க? கர்த்தர்கிட்ட, அப்பா கிட்ட தோத்து. என்னைக்கு அப்பாட்ட தோத்து போறீங்களோ அந்த இரவே நீங்கள் எஸ் வெற்றியின் பாதையில் அடியெடுத்து வைத்து விட்டீர்கள். ஆமென், அல்லேலூயா. அதனால இந்த இரவு அங்க வந்தது ஆசீர்வாதமா இருக்கா உங்களுக்கு? இந்த செய்தியை கேட்ட பின்னாடிமா சொல்றீங்க, திரும்ப நாங்க வந்தா வருவீங்களா நீங்க? எங்க கண்ணே பற்றும் போல இருக்கு, பரலோகம் உங்களை பார்த்து மகிழ்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எவ்வளவு யூத்தை தூக்கிருக்கோம் தெரியுமா? யூத்தை இந்த அஃபேர்ல இருந்து நாங்க தூக்கல. என்னமோ தெரியல, எங்க வாயில ஆண்டவர் வைக்கிற அந்த வேர்ட்ஸ், அதுல இருக்கிற அத்தாரிட்டி பிள்ளைங்க லைஃப்ல அப்படி மேனிஃபெஸ்ட் ஆகுது. நிறைய டெலிவர் ஆகுறாங்க, க்ளோரியஸா டிராவல் ஆகுறாங்க. அல்லேலூயா. பல பிள்ளைங்களை காப்பாற்ற உதவி செஞ்ச ஆண்டவர் இந்த இளம் வயசுல, சின்ன வயசுல உங்களுக்கு குறித்து ஒரு பெரிய திட்டத்தோட ஆண்டவர் காத்திருக்கிற இந்த நாட்கள்ல நீங்க மிஸ்கைடட் என்ன செய்யக்கூடாது, ஆகவே கூடாது. அதனால உங்க மேல வச்ச பெரிய இறக்கத்தினால ஆண்டவர் இந்த மாலை நேரத்துல பேசுறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்போ உங்களோட இரவும் தேவன் என்ன செய்வார்? பேசுவார். எல்லாரும் எழுந்து நின்று தேங்க்யூ ஜீசஸ். அப்பா தகப்பனே, உம்மை பாடுவே, ஆயுள் நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. அப்பா தகப்பனே, உம்மை பாடுவே, ஆயுள் நாளெல்லாம் உம்மை
அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? விட்டு விட்டே பிரிந்து விட்டே தீட்டானதை நான் தொட மாட்டேன். விட்டு விட்டே பிரிந்து விட்டே தீட்டானதை நான் தொட மாட்டேன். அப்பா தகப்பனே, உம்மை பாடுவே ஆயுள் நாளெல்லாம். உம்மை உயர்த்துவே அப்பா தகப்பனே, உம்மை பாடுவே ஆயுள் நாளெல்லாம். உம்மை உயர்த்துவே தூய்மையாக்கினே ஆத்மாவை தெய்வ பயத்துடன் பூரணப்படுத்துவே. தூய்மையாக்கினே ஆத்மாவை தெய்வ பயத்துடன் பூரணப்படுத்துவே. விட்டு விட்டே பிரிந்து Lord, I surrender. Lord, I surrender my life into your hands. தொட மாட்டேன். அப்பா தகப்பனே, டாடிட்ட ஓடி வந்துருங்க. டாடிட்ட ஓடி வந்துருங்க. டாடி உங்கள்கிட்ட வந்துடுறப்பா. டாடி உங்களை காயப்படுத்தினது உண்மைதான், உங்களை ஏமாத்தினது உண்மைதான். Lord, I'm here to surrender my life. அப்பா தகப்பனே, உம்மை பாடுவே ஆயுள் நாளெல்லாம். கன்விக்ஷனை கொடுங்க. ஆவியானவரே, நீங்க தான் உணர்த்தணும். ஆவியானவரே, நீங்க தான் உணர்த்தணும். எஜமானனே, நீங்க தான் உணர்த்தணும். எஜமானனே, எங்கே சுராஜனே, என் எஜமானனே, எஜமானனே, எங்கே சுராஜனே. அப்பாவும் சந்நிதியில் ஆக மகிழ்ந்து களி கூறுவே. மைண்ட்ல இருக்கிற அழுத்தங்கள் அப்பாவும் சந்நிதியில் ரிலீஸ். ஆக மகிழ்ந்து களி கூறுவே. Back to first love fire. எப்போது உம்மை காண்பே, ஆதி அன்புக்கு நேராக நான் எப்போது உம்மை காண்பே. சின்ன வயசுல எப்படி நீ நேசிப்பேன். ஏங்குதையா என் இதயம், உன்னோட சண்டே கிளாஸ் கமிட்மெண்ட் எவ்வளவு ஹோலியா இருந்துச்சு. ஏங்குதையா என் இதயம். திட்டம் பெருசு மகனே.
திட்டம் பெருசு மகளே. எஜமானனே என் இயேசுராஜனே என் எஜமானனே எஜமானனே என் இயேசுராஜனே சித்தம் செய்வதுதானே என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே எஜமானனே ரோமத அடிமை எஜமானனே உம்முடைய சித்தத்தின்படி எனக்காக கடவுள் என் இயேசுராஜனே எஜமானனே எஜமானனே என் இயேசுராஜனே உமக்காக தான் வாழ்கிறேன் உம்மைத்தான் நேசிக்கிறேன் நான் உமக்காக நான் வாழ்கிறேன் உம்மைத்தான் நேசிக்கிறேன் பலியாகி என்னை மீட்டீரே ராஜா பலியாகி என்னை மீட்டீரே பரலோகம் திறந்தீரையா பரலோகம் திறந்தீரையா எஜமானனே எஜமானனே என் இயேசுராஜனே எஜமானனே எஜமானனே என் இயேசுராஜனே எஜமானனே எஜமானனே என் இயேசுராஜனே எஜமானனே எஜமானனே என் ஆண்டவரே, ஒரு ஆயுததாரியா நான் வர்றேன்ப்பா. உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும். உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உங்களோட வர்றேன் டாடி. அன்னைக்கு உலகமே அவரை எதிர்த்து நின்னப்போ என் சார்பா அவர் மட்டும் நின்னாரு சிலுவையில. ஆண்டவரே, இன்னைக்கு உலகம் எங்கெங்கயோ போகுது, ஆனா இது நடுவுல உங்க மேல இருக்கிற பிரியத்துல நானும் உங்களுக்காக நிற்பேன் ஆண்டவரே. இந்த
இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியில ஆண்டவரே உங்களுக்காக நான் நிற்பேன். உமக்காக நிற்பேன். God, I love you. Thank you for your love. முடிவெடுக்க முடியாம கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க. பாவம், சின்ன வயசுல அவங்களுக்கு ஒண்ணும் தெரியலப்பா. எப்படியாவது இன்னைக்கு உங்களுக்கு சரண்டர் ஆகட்டும். சந்நிதியில் ஆக மகிழ்ந்து களிக்கூருமே என்னப்பா சந்நிதியில் ஆக மகிழ்ந்து களிக்கூருமே எப்போது உம்மை காண்பே நான் எப்போது உம்மை காண்பே ஏங்குதையா என் இதயம் எனக்காக நீ நிற்பியான்றார். ஏங்குதையா என் இதயம் எனக்காக நிக்கிற ஒருத்தன் வேணும் எனக்கு. எஜமானனே கூட நிக்கிற ஒருத்தன் வேணும். எஜமானனே Lord, here I am. இங்கே சுராஜனே எஜமானனே எஜமானனே இங்கே சுராஜனே எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே நன்றி ஆவியானவரே. 2 கரத்தை உயர்த்தி அப்பா கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. இங்கிருந்து போகும்போது அப்பா கிட்ட என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன் அப்படின்ற நிச்சயத்தோடு போகணும். வாழ்க்கையின் ஒரு பகுதி கூட ஒரு நாளும் கூட அப்பாவுக்கு ஒப்பு கொடுக்காத பகுதியா, அப்பாவுக்கு ஒப்பு கொடுக்காத நாளா இருக்கவே வேண்டாம். தகப்பனே, நீ பரம குயவன். உடைய கரத்தில் களிமனை போல எங்களை ஒப்பு கொடுக்குறப்பா. நீ விரும்புகிற பாத்திரமா எங்களை வணையுங்க ஆண்டவரே. எங்களுக்கு வலிக்குது அப்படின்னா கூட நீங்க வணையறதை நிறுத்திடாதீங்கப்பா. நாங்க விரும்பல அப்படின்றதுனா கூட நிறுத்திடாதீங்கப்பா. ஏன்னா எங்க ஆசை திட்டம் என்ன வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரமோ
அவ்வளவா அவங்க எண்ணம் எங்களை விட ரொம்ப உயர்ந்து இருக்கிறதுன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. எங்களை குறித்த உங்களுடைய திட்டம் ரொம்ப உயர்வானது. அதுவே எங்க வாழ்க்கையில் நடக்கணும் சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களை குறித்த உங்களுடைய திட்டம் எங்க வாழ்க்கையில் நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதாவே இந்த இரவு நேரத்துக்காக நன்றி. பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். கஷ்டப்படுற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. விடுதலை ஆக முடியாம தவிக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த இரவு அவர்களோடு கூட ஆழமாய் கிரியை நடப்பிப்பீராக. உடைய பிரசன்னம் எல்லாவற்றிற்குமான விடுதலையாக இருக்கிறது. அந்த பிரசன்னம் இவர்களை விடுதலை செய்யட்டும், காத்துக்கொள்ளும். நாங்கள் பிரிந்தாலும் பிரியாத சமூகம் எங்களோடு இருக்கட்டும். தொடர்ந்து சுகமான பிரயாணத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாய்க்க பண்ணும். இரவு நித்திரையில் அவர்களோடு கூட சஞ்சரித்து இந்த வார்த்தையின் ரீங்காரம் அவர்களுக்குள் ஒலிக்க உதவி செய்யும். காலையில் உற்சாகமாய் ஆராதனையில் பங்கெடுக்க கிருபை தார். எங்கள் மத்தியில் போதித்த அருமையான பாஸ்டருக்காக ஜூடாவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நல்ல காரியங்களை ஆண்டவரை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதற்காக நன்றி செலுத்துக்கிறோம். தொடர்ந்து உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும். எல்லா துதியும் உமக்கே செலுத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. பத்திரமா வீடு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலையில் ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். வாலிப பிள்ளைங்க